நிகழ்வில் இப்பொழுது அகலிகை படலத்தையும் மிதிலை காட்சி படலத்தையும் பார்ப்பதாக நாம் நிர்ணயித்திருக்கிறோம். அந்த வேள்வி படலத்தில் தாடகையை வென்றுவிட்டு ராமன் நிற்கிறான். அந்த வேள்வியை காத்து கொண்டிருக்கிறான். விஸ்வாமித்திரர் வேள்வி செய்கிறார், வேள்வியை காத்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது அரக்கர்கள் அங்கு ஒரு படையாக வந்து அவரோடு பொருதுகிறார்கள். அவரிடம் வந்து கதறுகிறார்கள், எங்களை காத்து ரட்சிப்பாயாக என்று கதறுகிறார்கள். ஐயா ஐயா ஐயா, ஒரு மீட்டிங் பேசிட்டு இருக்கேன், கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. கதறுகிறார்கள். அப்பொழுது ராமபிரான் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறான். எப்படி சொல்லுகிறான் என்று சொன்னால், கவித்தனன் கரதலம் கவித்தனன் கரதலம் கலங்களீர் என கவித்தனன் கரதலம் செவித்தலன் நிறுத்தினன் சிலையின் தெய்வ நான். அந்த வில்லை வளைத்து அந்த நாணை தன்னுடைய காதளவிற்கு இழுத்து நிறுத்தி புவித்தளம் குருதியின் புணரியாக்கினன். அந்த பூமியையே இரத்த குளமாக மாற்றினான். குவித்தனன் அரக்கர்தம் சிரத்தின் குன்றமே, அரக்கர்களுடைய தலையை குவித்து குவித்து ஒரு குன்று போல் ஆக்கிவிட்டான் என்று அந்த வேள்வி படலத்தில் அழகாக கம்பர் ராமனுடைய போர்த்திரத்தை வர்ணிக்கிறார். அப்படி வர்ணிக்கிற பொழுது ராமன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், இருவரில் ஒருவனை கடலில் இட்டது அங்கு ஒருவனை அந்தகன் புறத்தின் உய்ந்ததே. அந்த சுவாகு என்று சொல்லப்படுகிற தாடகனுடைய மைந்தனை கொன்று தீர்த்து விடுகிறான். மாரீசன் என்று சொல்லக்கூடிய இன்னொரு மைந்தனை கடலிலே கொண்டு போய் தள்ளி விடுகிறது அவனுடைய தெய்வ வாளி. அழகாக சொன்னார்கள் ஐயா. இப்போ தாடகை வதம் என்பது தர்மத்துக்கும் இடைப்பட்ட ஒரு யுத்தம். விஸ்வாமித்திரன் சொன்னதை கேட்டான். எனக்கு தோன்றுகிறது, என்னுடைய சிற்றறிவுக்கு தோன்றுகிறது என்னவென்று சொன்னால், ராமனுடைய குணநலம் இப்பொழுது குறையில் ஐயன் என்று சொல்லுகிறான். குற்றமே இல்லாத ஐயன் என்று பின்னால் கம்பன் கூறப்போகிற அந்த ராமனுடைய குணநலம் எவ்வளவு அழகாக வெளிப்படுகிறது பாருங்கள். தாடகையை கொன்றாலும் அவளுடைய அந்த குலம் அற்று போய்விடக்கூடாது என்பதற்காக மாரீசனை உயிரோடு விடுகிறான். பிற்காலத்துல ராமன் வந்து ராவணனை பொருதுகிற போது வீரனை உயிரோடு விடுகிறான். அது கூட நம்ம சொல்லலாம், அடைக்கலம் தான் வந்ததற்காக விட்டான்னு. இப்ப மாரீசன் அடைக்கலமாகவில்லை, ஆனாலும் எப்பேற்பட்ட குணக்குன்றாக ராமன் இருக்கிறான். தன் அவள் தாய் பெண்ணை கொன்றோம் என்கிற காரணத்திற்காக அவளுடைய குலமே அற்றுப்போகாமல் ஒருவனை உயிரோடு விடுகிறான் என்கிற பொழுது அந்த ராமனுடைய குணநலம் இங்கே உயர்ந்து நிற்பதை பார்க்கிறோம். எதற்காக ராமாயணத்தை திருப்பி 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 கேட்கிறான்? எத்தனையோ கோடிக்கணக்கில் கதைகள் இந்த தமிழ் உலகில் படைத்து தருகிறார்கள். நாவல்கள் வந்திருக்கின்றன, காப்பியங்கள் வந்திருக்கின்றன. ஆனால் ராமன் கதையை ஏன் திருப்பி திருப்பி கேட்கிறோம்? இன்னைக்கு இவ்வளவு பெரிய அறிஞர்கள்லாம் எதுக்கு வந்திருக்கிறாங்க? இப்போ கூட பாருங்க, சில கதைகள் நம் உள்ளத்தை ஊடுருவி உணர்வில் கலந்து நமக்குள் இருக்கக்கூடிய அந்த மனித தன்மைக்குள் அதற்கு உந்து சக்தியை கொடுத்து உயிர்த்தன்மையை கொடுத்து அந்த மனசாட்சியை உசும்புவதாக அந்த மனசாட்சியை உயிர்ப்பிப்பதாக சில கதைகள் அமைந்து விடுகின்றன, சில பாத்திரங்கள் அமைந்து விடுகின்றன. எத்தனையோ நாவல்கள். நான் பார்த்த சாரதி குறிஞ்சி மலர்னு ஒரு நாவல் எழுதினார். அதுல இருக்கக்கூடிய 2 பாத்திரங்கள், அந்த பாத்திரங்களுடைய பெயர்கள் இன்னைக்கு எவ்வளவோ பேர் சுமந்து கொண்டிருக்கிறார்கள், அரவிந்தன், பூரணின்னு சொல்லிட்டு. அப்படி சில கதைகள் எல்லோரையும் உலுக்கி போடுவதாக இருக்கின்றன. சில படங்களை நம்ம மறக்கவே முடியாது. இன்னைக்கு கில்லி ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க, ரீரிலீஸ். 40 கோடி 50 கோடி அது வசூலாயிருக்கான். 1001 மறுபடி திரையிட்டு நாம் பார்த்து மகிழ்கிறோம். வசந்த மாளிகை மறுபடி திரையிடப்பட்டு வசூலை குவிக்கிறது. சில கதைகள் நம் உள்ளத்திற்குள் புகுந்து என்னவோ செய்கின்றன. அந்த வகையில் ராமாயணம் நம் உள்ளத்துக்குள் இருக்கிறது என்று சொன்னால், அந்த ராமன் என்கிற மனிதன், அந்த ராஜகுமாரன், அந்த சக்கரவர்த்தி திருமகன், அவனுடைய குணநலம் என்பது குன்றை காற்றும் உயர்ந்து கொண்டே இருக்குது. அதுதான் கம்பன் வந்து அவனை தெய்வ அவதாரம் என்று நம்பியே விட்டான். அதை நிறுவுவதற்காக தான் ராமாயணத்தை எழுதினான். ஏனென்றால் அவனுடைய குணம் அப்படிப்பட்ட குணம். அதற்கான ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் மாரீசனை அவன் உயிரோடு விட்டதாக என் சிற்றறிவு கேட்டவரை நான் பார்க்கிறேன். அப்படி அவர்களை அழித்து ஒழித்த பிறகு தேவர்கள் வந்து பூமாரி பொழிகிறார்கள், முனிவர்கள் வாழ்த்துகிறார்கள். உடனே அடுத்து எனக்கு என்ன வேலை என்று ராமபிரான் விஸ்வாமித்திரரை கேட்கிறான். அப்போது விஸ்வாமித்திரர் சொல்லுகிறார், அரியது ஒன்றுமில்லை, பெரிய காரியம் ஒன்று உள, அவை முடிப்பது பின்னர். பெரிய காரியம் இருக்கு, அதை பின்னாடி பார்ப்போம். விரியும் வார்ப்புணல் மருதம் சூழ் மிதிலையர் கோமான் புரியும் வேள்வியும் காண்டும் நாம் எழுக என்று போனார். மிதிலையில போய் வேள்வி பண்ணணும், வேள்வி நடக்குது, அப்ப வேடிக்கை பார்ப்போவா என்று சொல்லி அவனை அழைத்து கொண்டு போனார்
என்று அந்த வேள்வி படலத்திலே நாம் முடிக்கிறோம். போன தடவை முடிச்சோம். அப்படி முடித்து விட்டு இப்பொழுது நாம் அகலிகை படலுக்குள் இப்போதான் நுழையிறோம். அந்த 3 பேர் நடந்து போறாங்க. கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு இடத்துல சொல்றாங்க, அந்த 3 பேர் நடந்து போறது மும்மூர்த்திகள் மாதிரி இருக்கான். அந்த 3 பேர் நடந்து போகிறார்கள், சோனை நதியை அடைகிறார்கள். அந்த சோனை நதி எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அழகாக ஓமை சொல்லுகிறாங்க. அந்த சந்தனம், அகில் என்று சொல்லக்கூடிய சந்தனம் மற்றும் பல்வேறு ரத்தினம், முத்துக்கள் இவைகளெல்லாம் அரித்து கொண்டு வரக்கூடிய அந்த நதி, அதனுடைய மணல் குன்றுகள் ஒரு பெண்ணாக உருவப்படுத்துறான். பெண்ணினுடைய மார்பகங்களை போல் இருக்கக்கூடிய அந்த மணல் குன்றுகளில் அந்த முத்து, அந்த சந்தனம் எல்லாம் அப்படியே ஆரம் போல் இருக்கிறதா. அவளுடைய சிலம்பு போல, அதாவது மலையை சுற்றி ஓடுகிற அந்த ஆறானது சிலம்பு போல் இருக்கிறதா. அது ஒரு பெண்ணாக அழகாக அந்த சோழ நதியை கம்பன் வர்ணிக்கிறான். அவன் வர்ணிக்கிற விதத்துக்கு நம்மால் ஈடு சொல்லவே முடியாது. அப்படி அவன் வர்ணித்துக் கொண்டே போகிறான். அந்த அவர்கள் வருகிறார்கள், அந்த சோனை நதியில் வருகிறார்கள். பிறகு அங்கே ஒரு சோலையிலே தங்குகிறார்கள். இது பூரா கதைக்குள் தயவு பண்ணி குறிக்க பேசாதீங்க யாருமே. நான் தான் எல்லாம் பண்ற மாதிரி இருக்கு. அப்படி அவர்கள் செல்லுகிற பொழுது கம்பனுடைய வர்ணனை என்பது விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. அத்தனையும் அழகாக வர்ணித்துக் கொண்டிருக்கிறாங்க. அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு இன்னைக்கு பொழுது போயிடும். ஆகவே நான் அந்த வர்ணனைகளை விட்டு விட்டு நேரடியாக அந்த கதைக்குள் போகிறேன். அந்த சோலை எப்படிப்பட்ட சோலை என்று ராமபிரான் அவரிடம் கேட்கிறார். யாரு? முனிவபிரான் கேட்கிறார். உடனே அவர் ஒரு கதை சொல்றார். வித்யாதர மங்கை என்று ஒருத்தர் இருந்தாள். அவள் திருமகள் பால் தவம் பண்ணி ஒரு மலர் மாலையை வாங்கினாள். அந்த மாலையை துர்வாச முனிவருக்கு கொடுக்கிறாள். துர்வாச முனிவர் அதை எடுத்துக்கொண்டு இந்திரலோகம் போகிறான். அதனை பார்த்ததும் இந்திரனை பார்க்கிறான். இந்திரலோகம் போய் அவனை பார்த்து வியப்படைகிறார். அப்பொழுது அந்த மாலையை அவனிடம் கொடுக்கிறார். அந்த மாலையை ஐராவதம் என்கிற அவனுடைய யானை காலிலே போட்டு தேய்த்து அதை சிதைத்து விடுகிறது. உடனே துர்வாச முனிவர் சிவனம் கொண்டு இந்திரனை சாபம் விடுகிறார். அவனுக்கு சாபமிட்டு அவனுடைய செல்வங்கள் அத்தனையும் ஒளிந்து போய் அவன் ஓட்டாண்டியாகி விட வேண்டும் என்று அவர் சாபம் விட்டு விடுகிறார். ஆகவே தேவேந்திரனுடைய அனைத்து செல்வங்களும் இழந்து போய் அவன் ஏழையாக ஆகி விடுகிறான். அதனால்தான் பிறகு அவர்கள் எல்லோரும் சேர்ந்து திருமாலை சரணடைகிறார்கள். எங்களுடைய அனைத்து சொத்தையும் இழந்து விட்டோம், செல்வங்களை இழந்து விட்டோம், நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்ன பிறகுதான் திருமாலானவர் அந்த பாட்கடலை கடைகிற அந்த வைபவமானது நிகழ்கிறது. அவர் ஆமை அவதாரம் எடுத்து அந்த மத்தர மலையை தாங்குகிற ஆமையாக பூமிக்குள் இருந்து, அந்த கடலுக்குள் இருந்து, பாட்கடலுக்குள் இருந்து அந்த அந்த பாம்பை, அந்த அரவத்தை அவர்கள் கயிறாக போட்டு அவர்கள் திருப்பி அவர்கள் மந்திர மலையை மலையாக வைத்து அந்த ஆமையை கீழே இதாக கொடுத்து பிறகு அவர்கள் அந்த பாட்கடலை கடைகிறார்கள். அரக்கர்கள் ஒரு பக்கமும் இவர்கள் யாரு தேவர்கள் ஒரு பக்கமாக இருந்து பாட்கடலை கடைய அந்த இழந்த பொருள்கள் ஒவ்வொன்றாக மேலே வருகின்றன. அந்த பொருள்களை பங்கு வைக்கிற வேலையை திருமால் செய்கிறார். வெறுவும் ஆழமும் பிறையும் விடையவர் கழித்து, வெள்விடையவர் கழித்து, ஆழம் யாரு? நஞ்சு, பிறை இவை அத்தனையும் சிவனுக்கு அழித்து விட்டு, அனைத்து செல்வங்களையும் இந்திரனுக்கு அழைத்து விட்டு, திருவும் மகாலட்சுமியும் ஆரமும் தான் அணிந்து கொண்டான் திருமால் என்று அழகாக அந்த இடத்துல பாட்டு சொல்றார். அந்த பார்க்கடலை கடைகிற வைபவத்தை இந்த இடத்துல இந்த சோனை நதியினுடைய வரலாறு சொல்லுகிற பொழுது விஸ்வாமித்திரர் இங்கே சொல்லிக் கொண்டு வருகிறார். பிறகு அந்த கடைகிற வைபவத்தில் அவர்கள் ஏமாற்றப்பட்டு நிறைய அசுரர்கள் இறந்து போய்விடுகிறார்கள். ஆகவே திதி என்பவள் அந்த தேவர்கள் என்னுடைய குமாரர்களை, அரக்கர்களை வஞ்சித்து விட்டார்கள், ஆகவே அவர்களை கொள்வதற்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று தவம் செய்கிறாள். அவளுடைய தவத்தை இந்திரன் நமக்கு எதிரி வந்துவிடக்கூடாது என்று கலைத்து விடுகிறான். அப்படி அவள் தவம் செய்த இடம் இந்த இடம். இந்த இடம்தான் சரவண பொய்கை என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் பிறந்த இடம் என்று, சுப்பிரமணிய கடவுள் வளர்ந்த காடு இந்த காடு என்று அந்த சோனை நதி இருக்கக்கூடிய அந்த இடத்தை, அந்த சோலையை குறித்த வரலாறை அவர் சொல்லி வருகிறார். பிறகு அவர்கள் கங்கையை கடக்கிறார்கள். கங்கையை கடக்கிற பொழுது அந்த கங்கையினுடைய கதையை பற்றி அவர் சொல்லுகிறார். சகரன் ஒருத்தர் இருக்கான். அந்த சகரனுக்கு 2 மனைவிகள். முதல் மனைவி பேர் கேசினி, அவனுக்கு ஒரே ஒரு பையன் அசமஞ்சன். 2வது மனைவி பேர் சுமதி, அவளுக்கு 60,000 ஆண்கள் அந்த குழந்தைகளாக பெற்றார்கள். சகரன் என்ன பண்றான், அசுவமேத யாகம் சொல்லி செய்ய நினைத்து தன்னுடைய குதிரையை அந்த தேச சஞ்சாரத்துக்கு அனுப்புகிறான். அந்த குதிரையை அனுப்புகிற பொழுது சகரன்
அஸ்வமேத யாகம் செய்து விட்டால் அவனுக்கு பலம் வந்துவிடும் என்று பயந்து இந்திரன் அந்த குதிரையை கொண்டு போய் கபில முனிவர் என்று சொல்லக்கூடிய அந்த முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த முனிவருக்கு பின்னாடி கொண்டு போய் தெரியாம கட்டி வச்சுட்டு வந்துடும். அந்த குதிரையை வரவில்லையே என்று தேடி போய் இந்த 60,000 மக்களையும் சகரன் அனுப்புறான். சகரனுடைய மக்கள் 60,000 பேர் அங்கே போய் பார்த்தா அந்த அந்த முனிவர் கபில முனிவர் தவம் பண்ணி பின்னாடி இருக்கும் பொழுது முரட்டுத்தனமா அவரை போய் அவருடைய வேள்வியை கலைத்து அந்த குதிரையை அவிழ்க்க முயற்சி செய்கிறார்கள். அப்பொழுது கபில முனிவர் அவர்களை சபித்து சாம்பலாக்கி விடுகிறார். சாம்பலாக்கி விழுந்த உடனே அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம சகரன் தேடி பார்த்துட்டு வான்னு சொல்லிட்டு தன்னுடைய முதல் மனைவியினுடைய மகன், ஒரு மகன் இருக்கான் பாருங்க, இந்த அபிமஞ்சன் என்று சொல்லக்கூடியவன், அவனை அசமஞ்சன் அவனை அனுப்பி விடுறான். அவன் அங்கே இருந்து தன்னுடைய அந்த குதிரையை அந்த கபில முனிவருடன் வேண்டி விரும்பி இந்த மாதிரி குதிரையை கெஞ்சி கேட்டு கொண்டு அவர்களை எப்படியாவது நீங்கள் உயிர்ப்பிக்க வேண்டும்ங்கிறப்போ அது கங்கை நதி வந்தா நடக்கும், அதுக்குள்ள வேலையை நீ செய்யப்படி, என்னால பண்ண முடியாது, இந்த குதிரை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கபில முனிவர் சொல்லிவிட்டு போய் விடுகிறார். அப்படி இந்த 60,000 பேரும் சாம்பல் மேடாக இங்கே கிடக்கிறார்கள். இந்த அசமஞ்சன் தன்னுடைய குதிரையை எடுத்துக்கொண்டு திரும்பி வந்து விடுகிறான் சகரனை நோக்கி. அந்த மரபில் வந்தவன் பகீரதன் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன். இந்த பகீரத பிரதித்தனம் என்று கேள்விப்படுகிறோம், பகீரதன் தவம் என்றெல்லாம் கேள்விப்படுகிறோம். அப்படிப்பட்ட அந்த பகீரதன் அவர்களுடைய வம்சத்துல வரவன் தன்னுடைய மூதாதையர்கள் இப்படி அகால மரணம் அடைந்து விட்டார்கள், ஒரு முனிவனுடைய அந்த சாபத்துக்கு ஆளாகி அகால மரணம் அடைந்து விட்டார்கள் என்று கேள்விப்பட்டு இவர்களுக்கு எப்படி முக்தி கொடுத்துருவது, இவர்களை எப்படி உயிர்ப்பது என்று கேட்கிற பொழுது வானோகத்திலிருந்து கங்கை பூமிக்கு வந்தால் அவர்களுடைய நீரில் அந்த சாம்பலை நீராட்டினால் அவர்கள் முக்தி அடைவார்கள் என்கிற செய்தி அவருக்கு கிடைக்கிறது. உடனே அவன் என்ன பண்றான், பகீரத பிரயத்தனம் செய்ய ஆரம்பிக்கிறான். கடுமையா தவம் இருக்கிறான் இந்த வானத்தில் உள்ள கங்கையை கொண்டு வருக்காக. இந்த கங்கை எப்படி உருவாகியதுக்கு ஒரு கதை சொல்றாரு. என்ன கதை சொல்றாருன்னா, இந்த வாமனம் வடிவம் எடுத்து திருமால் தன்னுடைய உலகத்தை உரடியினாலும், மண்ணுலகை உரடியினாலும் பின்னுலகை ஒரு பாதத்தினாலும் அவர் அளக்க முற்படுகிற பொழுது, மானலோகத்திற்கு போகிற பொழுது அந்த பாதத்தை பிரம்மன் நீரால் கழுவினான். திருமாலுடைய திருவடி என்று சொல்லி அதற்கு பாதாபிஷேகம் பண்றான். அந்த நீர் தான் கங்கை நீர், அது தேவலோகத்துல இருக்கிறது. அந்த நீரை இந்த பூமிக்கு கொண்டு வந்தா இவனுடைய மூதாதையர்களுக்கு அந்த மூச்சம் கிடைக்கும் என்கிற காரணத்தால் தவம் செய்யறான், கடுமையா தவம் செய்யறான். உடனே அவனுக்கு அந்த தவத்தினுடைய நற்கதி கிட்டுகிறது. உடனே அவர்கள் அவனுக்கு அந்த யார் கொடுக்குறா, யார் அவனுக்கு அந்த யோசனையை சொல்கிறார் என்று சொன்னால் வசிஷ்ட முனிவன் சொல்லுகிறான். பகீரதன் யார் என்று சொன்னால் ராமனுடைய மூதாதையர். அவன் என்ன சொல்றான், வசிஷ்ட முனிவன்ட்ட கேட்கிறான். அவன் இந்த யோசனையை சொன்ன உடனே தவம் செய்ய ஆரம்பிக்கிறான். உடனே பிரம்மன் இங்கே நீ வரம் செய்ற, உனக்கு நினைச்சது நடக்கும், நீ சிவபெருமானை நினைத்து நீ தவம் செய் அப்படின்னு சொன்னோன்னு கடுமையான தவங்கள், பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் அவன் 5000 காலம் 5000 கழித்தான். கங்கையை தொழ காலம் 5000 கழித்தான் என்று யார் சொல்றார், இவர் கம்பன் சொல்லுகிறார். 2 அரையாண்டு புரிந்து நல்தவம் புலிதர வரை உரை புனிதன் என்று பாடுகிறார். பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அவன் அங்கே அது என்ன மாதிரி தவம் பண்றாங்கிறதுக்கு ஒரு அற்புதமான பாடல் போட்டிருக்கிறார். பெருகும் நீரோடு பூதியும் வாயுவும் பிறங்கு சருகும் வெங்கதிர் ஒளியையும் துய்த்து மற்ற எதையும் பருகலின்றியே. அவன் என்ன பண்றான், சருகு, சாம்பல், நீர், காற்று, வெயில் இதை மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு, சருகு, சாம்பல், நீர், காற்று, வெயில் இதை மட்டுமே உண்டு, வேறு உணவுகள் எதையும் உட்கொள்ளாமல் தவம் புரிறான், கடும் தவம் புரிகிறான். பிறகு வெயிலையும் துறந்து விட்டு கடும் தவம் புரிகிறான். பெருகும் நீரோடு பூதியும் வாயுவும் பிறங்கு சருகும் வெங்கதிர் ஒளியையும் துய்த்து மற்ற எதையும் பருகலின்றியே 30,000 பருவம் உருகு காதலின் மன்னவன் அருந்தவம் உழந்தான். ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி எத்தனை வருஷம் பண்ணாங்கிறதுலாம் நான் உள்ள போல, அது யார் கணக்கு போட்டுட்டு இருக்கிறது. ஆனால் பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் அவன் தவம் செய்திருக்கிறான் இந்த கங்கையை பெறுவதற்காக. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, அதாவது இந்த பாத்திரங்கள் நமக்கு என்ன சொல்லுகின்றன, அதாவது ஒரு குடும்பத்துல வரக்கூடியவர்கள் தான் தந்தை கொடுக்குற சொத்து எவ்வளவுன்னு கணக்கு பார்க்கறதோட இல்லாம இன்னைக்கு கடனை கூட யாரும் கட்டுறது இல்லை. இவன் தன்னுடைய மூதாதையர் 60,000 பேர்கள் முக்தி அடையவில்லை என்பதை கேள்விப்பட்டு அவர்கள் வழித்தோன்றல் ஒருவன் இப்படி ஒரு மிகப்பெரிய தவத்தை செய்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த 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 பாத்திரம் நமக்கு என்ன உணர்த்துகிறது என்று சொன்னால், நம்முடைய கடமை, நமக்கு உயிர் கொடுத்த அந்த பரம்பரையில் எந்த தவறுகள் இருந்தாலும் அவற்றை சரி செய்ய வேண்டிய கடமை வாரிசுகளுக்கு உண்டு என்பதை சொல்வதாக
நான் கருதுகிறேன். இப்படி சருகு, சாம்பல், நீர், காற்று, வெயில் ஆகியவற்றையே உட்கொண்டு அவன் பல ஆயிரம் ஆண்டுகள் அவன் தவம் செய்கிறான். இதை பார்த்து சிவபெருமான் நேரடியா வந்து உனக்கு தருகிறேன், இந்த வரத்தை தருகிறேன். புல் நுனி தருபணி என வரநதி புனிதன் சென்னியில் கறந்து ஒளித்தலும். என்ன சொல்லுகிறான் என்று சொன்னா, நான் தருகிறேன் என்று சொல்லுகிறான். சொன்ன உடனே நேரா போய் கங்கையிட்ட போயிட்டு இவர் கேட்கிறாரு, வந்துரு அப்படிங்கிறார். உடனே கங்கை சொல்லுகிறார், நான் வருவேன், அங்கேருந்து ஆகாயத்திலிருந்து நான் வருகிற பொழுது அந்த வருகிற வேகத்தை யாராலும் தாங்க முடியாது, எப்படி உன்னால் ஏற்க முடியும், இந்த பூமி எப்படி தாங்கும்னு கேட்கிறான். கேட்ட உடனே மறுபடி தவம் பண்றான் போய் சிவபெருமான். சிவபெருமான் அவனுக்கு வரம் கொடுக்கிறார், கங்கையை நான் தாங்கி உனக்கு தருகிறேன் என்று சொல்லி கங்கையானது மேலேருந்து வருது. வர்றதுன்னு அவ்வளவு பெரிய நதி ஆரவாரமாக ஆர்ப்பரித்துக் கொண்டு அனைத்து உலகையும் அப்படியே தனக்குள் அழித்துக் கொள்ளக்கூடிய அதே வேகத்தோடு வருகிற கங்கை நதி புல் நுனி தரு பனி என வர, அந்த சிவபெருமான் தலையில பட்டவொன்னு புல் நுனியில உள்ள பனி மாதிரி மறைஞ்சு போயிருச்சான். கொஞ்ச நேரத்துல நதியை காணுமா, அவர் தலைக்குள்ள விழுந்த உடனே நதி காணுமா. அவ்வளவு பெரிய நதி எங்கே போச்சுன்னா தெரியலையா. பகீரதன் அழுக ஆரம்பிச்சிட்டான், என்னையா அவ்வளவு பாடுபட்டு கடைசியில தண்ணியை காணுமே அப்படின்னு சிவபெருமானை குறித்து கவலைப்பட வருத்தப்பட, உடனே சிவபெருமான் லேசாக கொஞ்சம் அவர் அங்கே பூமியிலே விடுகிறார். அந்த ஓடுகிற நதிதான் கங்கை நதி என்று அந்த கங்கை நதியினுடைய வரலாற்றை, ஒரு சிறிது கங்கையை பூமியில் சிவபெருமான் விடுகிறான். அப்படி அவனுடைய சடையில் மறைந்து பிறகு சிறிது இறங்கிய கங்கை நதி இங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது என்று கங்கையினுடைய வரலாற்றை விஸ்வாமித்திர முனிவர் சொல்லுகிறார். அதாவது அந்த ராமாயணத்தினுடைய வரலாறுல பாத்தீங்கன்னா அந்த பரதகண்டத்தினுடைய அத்தனை இடங்களுடைய வரலாறுகளும் வருகின்றன. இது 12ஆம் நூற்றாண்டில் இருப்பதனால அந்த காலத்து பேக்ரவுண்ட்ல, அந்த காலத்து பின்புலத்தில் அவர்கள் அந்த காலத்து கதை சொல்லுகிற முறையிலே சொல்லுகிறார்களே தவிர அத்தனையும் அறிவதற்கான வாய்ப்பை நாம் பெறுகிறோம் என்பது ஒரு செய்தி. இப்படி ஓடுகிற கங்கை நதி இவன் பிரச்சனையை தீர்த்துச்சான்னா அப்பவும் இல்லை. அப்ப சன்னனும் என்கிற சன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனிவன் ஒருத்தன் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை போய் அந்த நதி போய் நனைத்து அவனுடைய தவத்தை கலைச்ச உடனே அவன் வந்து அதை அப்படியே முழுமையா முழுங்கி விடுகிறான். முழுங்கி விட்டதுக்கு அப்புறம் அந்த நதி மறுபடி காணாம போயிருக்கு. என்னடா அப்படி போயிருந்தேன்னு பகீரதன் படாத பாடுபட்டு என்ன எல்லா இடத்துலயும் சிக்கல் வருது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகிற பொழுது பிறகு அவன் செவியின் வழியாக அந்த கங்கை நதியை அந்த முனிவன் விடுகிறான். அந்த சன்னு என்கிற முனிவனின் உடலில் புகுந்து அந்த நதி வந்ததால் அந்த நதிக்கு சனகி நதி என்கிற பெயரும், சாணவி என்கிற பெயரும் அந்த கங்கை நதிக்கு உண்டு என்று அவருடைய கருத்தை அந்த கதையை சொல்லுகிறார். பிறகு பகீரதன் அயோத்திக்கு திரும்ப வந்து அந்த இறந்துபட்ட அந்த 60,000 மூத்தோர்களுடைய சாம்பல்களைக்கும் அந்த கங்கை நீரால் அபிஷேகம் செய்து அவர்களுக்கு முக்தி வழங்கினான் என்று அந்த கதையை சொல்லுகிறார். இப்படிப்பட்ட கங்கை, இந்த கங்கை திருமாலுடைய பாதங்களை பிரம்மன் கழுவ ஆகாயத்தில் இருந்த கங்கை பகீரத பிரயத்தினால் அவனுடைய 12,000 ஆண்டுகள் தவத்தினால் பூமிக்கு சிவபெருமானின் வாயிலாக வந்த கங்கை புனித நதி இது என்று இந்த கதை கங்கையினுடைய கதையை அவர் சொல்லுகிறார். பிறகு விதேக நாடு என்று சொல்லுகிற அந்த நாட்டை நோக்கி போகிறார்கள். அதுதான் மிதிலை. அந்த மிதிலையினுடைய நாட்டை நோக்கி போகிறார்கள். அங்கே உள்ள சோலைகள் சிறப்பு, கழனிகள் சிறப்பு, பொய்கைகள் சிறப்பு, ஆறுகளுடைய சிறப்பு, நீரோடைகளுடைய சிறப்பு, குளங்களின் சிறப்பு, இப்படி எல்லாத்தையும் கம்பர் அழகாக வர்ணிக்கிறார். ஒவ்வொரு பாட்டையும் நம்ம சொல்லிக்கிட்டே போனோம்னா நேரம் ஆயிடும். நம்ம கதையும் கவியும், கதையை மெதுவா சொல்லிட்டு கவிகள் சில கவிகளின் மூலமாக நாம் அந்த 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 கம்பனுடைய அந்த பேராண்மையை, அந்த பெருங்கவி உள்ளத்தை உணர்ந்துவதற்கான ஒரு முயற்சியில் நாம் இருக்கிறோம். அந்த வகையில் இந்த மாதிரி வர்ணனைகளை நாம் தவிர்த்து விட்டு போகிறேன். இப்பொழுது இந்த குளங்கள், நீரோடைகள், ஆறுகள் எல்லாம் அந்த நாட்டினுடைய, அதாவது கோசலை நாட்டினுடைய சிறப்பை சொன்ன மாதிரி மிதிலை நாட்டினுடைய சிறப்பையும் சொல்லிக் கொண்டு வருகிறார். அப்பொழுது அகலிகை கல்லாய் கிடந்த அந்த மேட்டை 3 பேரும் பார்க்கிறார். ஒரு மேடு மாதிரி இருக்கு, ஒரு கல் மேடா ஒரு மேடு இருக்கு. அந்த மேட்டை 3 பேரும் பார்க்கிறாங்க. அப்படி நடந்து போகிற பொழுது கண்ட கல்மிசை காகுத்தன் கடல் துகள் கதுவ, கண்ட கல்மிசை, அங்கே இந்த கல்மேட்டை கண்ட காகுத்தன் ராமனுடைய கழல் துகள் கதுவ, அவனுடைய பாதத்தில் உள்ள ஒரு துகள், ஒரு தூசி அதிலே பட உண்ட பேதமை மயக்கு அற வேறுபட்டு உருவம் கொண்டு மெய் உணர்பவன் கழல் கூடியது ஒப்ப பண்டை வண்ணமாய் நின்றனல் மாமுனி பணிப்பான். திருமாலுடைய திருவடிகளை எவனவன் சரணாகதி அடைகிறானோ அவனுடைய முந்தைய வினைகள் அத்தனையும் அற்றுப்போய் அவன் எப்படி தூயவனாக திரும்ப வருவானோ அதுபோல பண்டை வண்ணமாய் ஒருத்தி நின்றனன், பழைய வடிவம் கொண்டு ஒரு பெண்
நிற்கிறார். மாமுனி பணிப்பான். மாமுனி பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறான். அவனை பார்த்து அவள் ஓரமாக போய் ஒதுங்கி நிற்கிறார். திருமாலினுடைய திருவடியை சேர்ந்தவர்களுடைய பண்டைய பிறப்பினுடைய வினைகள் அத்தனையும் அழிந்து போயவர்கள் எப்படி புது பிறவி எடுப்பார்களோ அது மாதிரி காகுத்தன் கழல் புகழ் கதுவ அந்த கல்லானது ஒரு பெண்ணாக வடிவம் கொண்டு பண்டைய வடிவம் கொண்டு ஓரமாக பண்டைய வண்ணமாய் நின்றனர். இந்த வண்ணம்ங்கிற வார்த்தை இந்த இடத்துலதான் வருது. பண்டைய வண்ணம் கொண்டு, பண்டைய வடிவம் கூட சொல்லல, பண்டைய வண்ணம் கொண்டு அவள் நிற்கிறார். உடனே அந்த அவள் யார் என்று விஸ்வாமித்திர முனிவன் ராமனுக்கு அறிவிக்கிறார். மாயிரு விசும்பின் கங்கை மண்மிசை கொணர்ந்தோன் மைந்த. விசும்பினுடைய கங்கை, வானத்தில் உள்ள கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த மரபினுடைய மைந்தா ராமனே, மேயின உவகையோடு மின் என ஒதுங்கி நின்றாள். மிகுந்த மகிழ்ச்சியோடு ஒரு மின்னலை போல் ஒதுங்கி நிற்கிறாள் இவள். தீவினை நயந்து செய்த தேவர்கோன் தனக்கு செங்கன் 1000 அளித்தோன் பண்ணி அகலிகை ஆகும். தேவலோகத்தினுடைய மன்னனாகிய இந்திரனுக்கு 1000 கண் உடலெங்கும் அவயங்களத்தையும் 1000 கண்களாக ஆகுமாறு சபித்த ஒரு மாமுனிவனுடைய மனைவி அகலிகை இவள் என்று விஸ்வாமித்திர முனிவர் ராமனுக்கு சொல்லுகிறார். எனக்கு தெரியும் இருக்கு. ஏன்னா ராம உடனே கேள்வி கேட்டுருவாங்க. நான் சொன்னேன் முன்னாடியிலே, ஆரம்பத்துல இவன் கேள்வி கேட்கிற விதத்தை பார்த்துட்டு இப்பெல்லாம் என்ன பண்றாரு விஸ்வாமித்திரர், இவன் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே பதில் சொல்லிடுறாரு. இவன் கேட்க போறான்னு தெரியும். ஆகவே ராமனுக்கு அந்த பெண்ணினுடைய வரலாற்றை சொல்லுகிறார். உடனே இவன் பாக்குறான். உடனே ராமன் கேட்கிறான், என்னது இவ்வளவு அழகான ஒரு பெண்ணாக இருக்கிறார், கல்லு திடீர்னு ஒரு உருவப்பட்டு நிற்கிறது, இவள் ஏன் கல்லாக மாறினாள் என்று அவனுக்கு ஒரு ஆர்வம். கேட்கிறான், என்ன கேட்க, என்னையே என்னையே இவ்வுலகில் இருந்த வண்ணம். அவனால் தாங்க முடியல. என்னையா என்னையா அது, என்னையா அது, என்னது என்னையே என்னையே இவ்வுலகில் இருந்த வண்ணம். இந்த வண்ணம்ங்கிற வார்த்தை இந்த இடத்துல வருது பாருங்க. இதுதான் பின்னாடி அவர் அப்படியே போடுறாரு. என்னையே என்னையே என்னையா இது, என்னையா இது இவ்வுலகியல் ஏந்த வண்ணம். முன்னை போல் விளையினாலோ நடுவொன்று முடிந்ததுண்டோ, அன்னையே அணையாட்கு இவ்வாறு அடுத்தவாறு அருளுக. அந்த ராமனுடைய குணநலத்துக்கு அவன் எப்படிப்பட்டவன் என்று நாம பார்ப்போம். அதாவது ஏன் கம்பெனி இவனை ஒரு சாமியார் ஆக்கிட்டான், சாமி ஆக்கிட்டான் என்று சொன்னால் அவனுடைய குணநலம் அன்னையே அணையாளுக்கு. அவளை பத்தி எதுவுமே தெரியல. அதாவது ஒருத்தி கல்லா இருக்கிறான்னா அவள் ஏதோ பிரச்சனையில தான் ஆயிருக்கான்னு தெரியும். அவள் குற்றமுடையவளாக இருக்கக்கூடும் என்பது ராமனுக்கு தெரியும். அவ குற்றம் நிரூபிக்கப்படாமலேயே அவளுடைய குற்றவாளி என்று கருதாமல், அவள் குற்றவாளி என்று கருதி அவள் தண்டிக்கப்பட்ட போதும் ராமன் அவளை குற்றவாளியாக கருதாமல், இவ என்ன யாரு ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு கேட்காம, அன்னையே அணையாட்சி இவ்வாறு அடுத்தவாறு அருளுக. ஒரு அன்னை மாதிரி, என்னுடைய அன்னை மாதிரி இருக்கா, அவளுக்கு என்ன அடுத்து என்ன ஆச்சு, இவளுக்கு எதனால நடந்துச்சு, முன்னே பிறவினாலா இல்ல நடுவுல முடிச்சதா? அதான் பட்டினத்தார் சொன்னார்ல, என் செயலாவது யாதொன்றும் இல்லை இனி தெய்வமே அப்பாடு பாடுவார். அதாவது முந்தைய பிறப்பில் நடுவில் வந்தது என்று பாடுவார் பட்டினத்தார். உன் செயல் என்று உணரப் பெற்றேன், இந்த ஊனெடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனே மூண்டதுவே என்று பாடுவார். அதாவது நான் இந்த உலகத்துல பிறந்து நான் எதுவும் பண்ணல தப்பு, பழைய பிறவியில பண்ண தீவினை தான் எனக்கு மூண்டது என்று பாடுகிறார். அதைத்தான் இங்க சொல்றேன். என்னையே என்னையே உலகில் இருந்த வண்ணம். இந்த மாதிரி இந்த ஆணத்துக்கான காரணம் என்ன? என்ன முன்னை ஊழ் விளங்கினாலோ இல்லை நடுவொன்று முடிந்ததுண்டோ, அன்னையே அணையாள் இவற்கு அடுத்தவாறு அருளுக. என்னாச்சு இவளுக்கு சொல்லுங்க பிளீஸ் என்று ராமபிரான் விஸ்வாமித்திரரை கேட்கிறான். உடனே விஸ்வாமித்திரருக்கு தான் கதை சொல்றதுதான் வேலை அவருக்கு. ஒவ்வொரு கதையாக சொல்லிக் கொண்டே வருகிறார். பிறகு அகலிகனுடைய கதையை சொல்றார். அகலிகை என்றால் கலிகை, ஹலிகா என்றால் அழகில்லாதவள் என்ற அர்த்தம். அகலிகா என்றால் அழகில்லாமை இல்லாதவள், அப்படின்னா அழகினுடைய மொத்த உருவம், அப்படிப்பட்டவள். அகலிகா என்றால், ஹலிகா என்றால் அழகில்லாதவள். ஹலிகா என்றால் அழகின்மை அற்றவள், அப்படின்னா அழகினுடைய மொத்த உருவம். பிரம்மன் என்ன பண்றானா, அழகு அத்தனையும் உருவாக்கி ஒரு பெண்ணாக செய்கிறானா. அகலிகை வருகிறாளாம். அந்த அகலிகையை பார்த்த உடனே இந்திரன் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். ஆசைப்பட்ட உடனே இந்திரனை பிரம்மன் விரட்டி விட்டுறாரு.
உனக்கு நீ என்ன இல்ல எந்த பொண்ணு அழகா இருந்தாலும் வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு அவரை விரட்டி விட்டுறாரு. விரட்டி விட்டுட்டு அந்த பெண்ணை இந்த கௌசிக முனி அவனிடம் கொடுக்கிறார். கௌதமன், அது அவருடைய கௌதம முனி அவனிடம் கொடுக்கிறான். கொடுத்து நீ வந்து இவளை வந்து பாதுகாத்து வளர்த்து வருவாயாக அப்படின்னு சொன்ன உடனே அவன் பத்திரமா கொஞ்சம் வளர்த்துட்டு கொண்டு போய் பிரம்மன் ஒப்படைக்கிறான். ஒப்படைச்ச உடனே பரவாயில்ல, இவ்வளவு அழகுள்ள பொண்ணையுமே வந்து பாதுகாத்து பவித்திரையா கொண்டு வந்து சேர்த்திருக்கிறானே என்று சொல்லி அவனுக்கே திருமணம் செய்து கொடுத்து விடுகிறார். யாரு? பிரம்மன். அப்படி அகலிகை அவனை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வருகிறார். இந்த இடத்துல இப்போது ராமன் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வருகிற பொழுது இந்திரனுக்கு வந்து அந்த பழைய காதல், எப்படி கல்லூரி காதல் மாதிரி அவனால விட முடியல. அவளை எப்படியும் அடைய வேண்டும் என்கிற ஆவல் கொண்டு அவன் இங்கே வருகிறான். அவளால கௌதமனுடைய அந்த வடிவம் எடுத்தால்தான் அவளை அடைய முடியும் என்கிறதுக்காக கௌதமனுடைய வடிவை எடுத்துக்கொண்டு இங்கே வருகிறான். வந்து அவளை அடைய முற்படுகிற பொழுது பிறகு கௌதமன் பார்த்து விடுகிறான். பிறகு இந்திரனை சபித்து விடுகிறான். எதற்காக ஆசைப்பட்டாயோ அந்த குறிகள் உன் உடம்பில் 1000 வரட்டும் என்று சொல்லி அவனை சபித்து விடுகிறான். அவனை பார்த்த உடனே பூனை மாதிரி நழுவ ஆரம்பிக்கிறான் இந்திரன். அவனுக்கு சபித்து விடுகிறான். அகலிகை நீ கல்லாக போ என்று சொல்லி விடுகிறான். உடனே அகலிகை அடரா, எனக்கு விடுவே இல்லையா என்று கேட்கிற பொழுது இந்த மாதிரி தசரத குமாரன் வன்வாரன் அவனுடைய கால் புகழ் பட்டதும் நீ உயிர் தெழுவா என்று சொல்லிவிட்டு கௌதம முனிவன் தவம் செய்ய போடுகிற அப்பை போய்விட்டான் என்று விஸ்வாமித்திர முனிவன் அவருடைய கதையை சொல்கிறான். அதாவது இந்திரன் அகலிகையை அணைந்திருத்தலை எவ்வளவு அழகாக பாடல்கள் பாடுகிறார். அப்ப வந்து ஒரு பாட்டு, புக்கு அவளோடும் காம புதுமண மதுவின் தேரல் ஒக்கு உண்டு இருத்தலோடும் புதுமண மதுவின் தேரல். அதாவது புதிய மனம் கொண்டவர்கள் ஒக்க இருப்பது போல அவர்கள் இருந்தார்கள். அதே மாதிரி புது மனம்னா என்ன அர்த்தம்? புதிய நறுமணம் உடைய மதுவினுடைய தேரல், கல்லினுடைய வாசம் மிக்க என்கிற அந்த வார்த்தையை போடுறார். அதோட ஒப்பிடுகிறார். எதற்கான? கல்லும் காமமும் மனிதர்களை நிலைகுலைய வைக்கும் என்பதற்காக இந்த உவமையை அங்கே கையாளுகிறார். உணர்ந்தனள் யாரு? அவன் வந்து அணிந்ததற்கு பிறகு உணர்ந்தனள், உணர்ந்த பின்னும் தக்கதன்று என கூறார். பிறகு அவளை தள்ளிவிடவில்லை. அவள் தள்ளி தாழ்ந்தனள் இருப்ப அப்படியே ஏற்றுக்கொண்டவன் இருக்கிறார். அப்பொழுது முக்கணான் அன்ன கோபமுடைய கௌதமுனி வந்து அவளை சபித்து விடுகிறான் என்று அழகாக பாடுகிறார். அதாவது புதுமண மதுவின் தேரல், மதுவை போன்ற அந்த இன்பத்தை அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிற பொழுது அவள் அறிந்தும் அவனை விளக்காமல் இருந்தால், ஆகவே இருவருக்கும் கௌதம முனிவனானவன் அங்கே சாபம் தருகிறான். சாபம் தந்து இந்த மாதிரி கௌதமன் இந்திரனுக்கு சாபம் கொடுத்து அனுப்பி விடுகிறான். அகலிகை இருக்கிறாள். அவன் சொன்னது மாதிரி தசரத ராமன் என்பான் கழல் துகள் கதுவை இந்த கல் உரு தவிர்த்தி, அவனுடைய கல் உருவானது தவிர்ந்து நீ உயிர் தெழுவா என்று கௌதம முனிவன் சொன்னபடி இவளுக்கு இப்படி ஆகிவிட்டது என்று விஸ்வாமித்திர முனிவன் அவரிடம் சொல்லிவிட்டு பிறகு ராமச்சந்திரனை விஸ்வாமித்திர முனி புகழ்கிறான். அந்த புகழ்கிற பாட்டு தான் நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச பாட்டு. இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் ஐயா சொன்ன மாதிரி இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்ற ஓர் துயர் வண்ணம் உருவதுண்டோ. அதாவது விஸ்வாமித்திர முனிவன் சண்டைக்கு கூட்டு வர்றான். தாடகையை அழிக்கிறான். தாடகையை அழிப்பதற்கு விஸ்வாமித்திரனுடைய படைக்கலங்களும் பயன்படுகின்றன. அது வந்து விஸ்வாமித்திரன் எதிர்பார்த்தது. ஏன்னா இவன் ராஜகுமாரன், வில்வித்தையில வெற்றி பெற்றவன் தீரன். ஆனா இந்த அகலிகை பிரச்சனை வந்து இவனுக்கு புதுசு. என்னடா நீங்க வந்தா கால் துகள் பட்ட உடனே ஒரு பெண் உயிர் கொள்கிறாள், பண்டை வடிவம் கொள்கிறாளே, அவளுடைய அத்தனை பாவங்களும் தீர்ந்து போய் பண்டைய முடிவும் கொடுக்கிறாள், அசந்து போகிறான் விஸ்வாமித்திரன். அப்பொழுது அவனையே அறியாத ராமனை அவன் பார்க்கிறான். ஆகவேதான் அவன் வியந்து போகிறான். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம், இது நிகழ்ந்ததற்கு பிறகுதான் விஸ்வாமித்திர முனிவன் அவன் மேல் உயிரை கொடுக்கிறான், உயிரை வைக்க ஆரம்பித்து விடுகிறான். இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்ற துயர் வண்ணம் வருவதில்லை. ஏன்னா நீ வந்து முனிவர்களை காத்தாய். அது வந்து ஒரு வில்லின் மூலமாக, ஆயுதத்தின் மூலமாக, ஒரு போர் திறத்தின் மூலமாக, இது வந்து அருள் மூலமாக. மரம் அறம், மரத்தின் மூலமாகவும் முன்னால் காக்க முடிகிறது, அறத்தின் மூலமாகவும் முன்னால் அருள முடிகிறது என்கிற பொழுது இந்த உலகத்திற்கு இனிமே உய்வண்ணம், உலகத்தினுடைய அத்தனை சாபங்களும் தீர்வதற்கான காலம் வந்து விட்டது, அத்தனை மனிதர்களுடைய துன்பங்களும் மறைவதற்கான காலம் வந்து விட்டது. இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்ற ஒரு துயர் வண்ணம் உருவதுண்டோ. இனிமே துயர் என்கிற வார்த்தையே இருக்குமா? இங்கே மைவண்ணத்து அழைக்கி ஊரில் மழைவண்ணத்து அண்ணலே, உன் கை வண்ணம் அங்கு கண்டேன், உன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் என்று பாடுகிறார். இது அழகா கீரன் சொல்லுவார். கை
கை கை என்பது அணைக்கக்கூடியது. கை என்பது அணைக்கக்கூடியது. கால் என்பது உதைக்கக்கூடியது. கால் என்பது உதைக்கக்கூடியது. கையை பயன்படுத்தி கைவண்ணம் மூலமாக தாடையை அவன் அணைக்கிற கையால் அவன் அழிக்கிறான். உதைக்கிற காலால் ஒரு பெண்ணை உயிர்ப்பிக்கிறான். இதுதான் மனிதனுக்கும் மாமனிதனுக்கும், ஆசாமிக்கும் சாமிக்கும் உள்ள வேறுபாடு. மனிதர்களுக்கு கால் என்றால் உலகத்தின் உடம்பிலேயே மோசமான உறுப்பு, அதாவது தாழ்ந்த உறுப்பு என்று சொன்னால் மதிப்பு நம்ம கொடுக்கறது காலுக்கு தான். ஒருத்தன் காலில் பட்டுச்சுன்னா சாரி அப்படின்றான். ஏன்னா காலுங்கிறது தொட்டுட்டோம்னா ஆகாத தொட்டு விட்ட மாதிரி நம்ம சாரி அப்படிங்கிறோம். ஆனால் ஆண்டவனிடம் தாழ் தான் பெருமை. கடவுள் வாழ்த்துல தாழ் 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 தான் பாடுறாரு திருவள்ளுவர். இறைவன் என்று சொன்னால் அவனுடைய தாழ் உயர்ந்தது. மனிதனுடைய தாழ் அது கிழிந்த தாழ், மோசமான தாழ். அந்த வகையில் அவனுடைய கால் வண்ணத்தை இங்கே பார்க்கிறான். அந்த கால் என்பது இங்கே அருளுகிற காலாக, பாவங்களை அழிக்கிற காலாக. இப்ப இவனுடைய கால் மனித கால் அல்ல, இனிமேல் அவருடைய திருமால் காலாக ஆகிவிட்டது. அதைத்தான் விஸ்வாமித்திரர் உணர்கிறார். எப்படி திருமாலனுடைய காலை தொட்டால் பண்டைய பிறப்பினுடைய அத்தனை வினைகளும் அற்றுப்போய் புதிய பிறவியாக அந்த மனிதர்களுடைய அந்த பிறவி மாறிவிடுமோ, அது போல ராமச்சந்திரமூர்த்தியினுடைய கால் துவள்பட்டதும் ஆகிவிட்டான் என்று சொல்கிற பொழுது அவன் தெய்வத்தன்மை அடைந்தவனாக அங்கே விஸ்வாமித்திர முனிவரே உணர்கிறார். அதை அழகாக உணர்ந்து இங்கே பாடுகிறார். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி வேறு துயர் வண்ணம் இல்லை என்று அவர் பாடுகிறார். பிறகு அவர்கள் ராமன் அகலிகையை வணங்கி செல்கிறான். என்ன சொல்லுகிறான் தெரியுமா? மாதவன் அருள் உண்டாக வழிபடு படர் உறாதே போது நீ அன்னை என பொன்னடி வணங்கி போனார். அதாவது அந்த கௌதமனுடைய மனசு நோகாம நீ நடந்துக்க போ அப்படின்னு, அன்னை அம்மா நீ போ அப்படின்னு ராமபிரான் சொல்றா. சொன்ன உடனே அவனுடைய திருவடிகளில் விழுந்து வணங்கி விட்டு போகிறாள். இது அழகா கிருபானந்தவாரியார் சொல்லுவாரு. அதாவது மிதிலைக்கு வர்றா ராமன், எதுக்கு வந்திருக்காருன்னு நமக்கு தெரியும். அடுத்து சீதாதேவியை கல்யாணம் பண்ணிக்க போகிறார். ஒரு திருமணம் செய்வதற்கு முன்னாக, தான் திருமணம் செய்வதற்கு முன்பாக ஒரு வாழாத பெண்ணை வாழ வைத்து விட்டு செல்லுகிறான். அந்த நல்ல காரியத்தை செய்கிறான் யார்? இன்றைக்கு இதெல்லாம் நமக்கு ஒரு படிப்பினை தான். இன்றைக்கு நம்ம குடும்பங்கள்ல இருக்கோம். நம்ம குடும்பங்கள்ல இருக்கும் பொழுது நம்மளுடைய சுற்றத்திலோ நம்மளுடைய உடன்பிறப்புகளோ சொந்தங்களோ ஏதாவது சிக்கலில் இருந்தால் அவர்களுடைய சிக்கலை, பெண் குழந்தைகளுடைய சிக்கலை தீர்த்து விட்டு, திருமணமாகாத பெண் இருந்தால் நம் குடும்பத்தில் அவர்களுக்கு திருமணத்தை சேர்த்து வைத்து விட்டு பிறகுதான் நாம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு அறிவிக்கிற வண்ணம், தெரிவிக்கிற வண்ணம் ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வாழாத பெண்ணை வாழ வைத்து விட்டு அந்த ஒரு பெரிய ஒரு புண்ணியத்தை கட்டிக்கொண்டு ராமன் அங்கே போகிறான். பிறகு விஸ்வாமித்திரன் போய் நேரா அகலிகை ஏற்றுக்கொள்ளுமாறு கௌதம முனிவரிடம் சொல்லுகிறான். உடனே ராமனும் அவனை வணங்கி ஏற்றுக்கொள்ளுக என்று கேட்கிறார்கள். பிறகு அவன் ஏற்றுக்கொள்கிறான். பிறகு அவர்கள் மிதிலைக்குள் போகிறது. நல்ல காரியத்தை நடத்தி வச்சுட்டு மிதிலைக்குள் போகிறார்கள். மிதிலை காட்சி படலம் வந்து விட்டோம். மிதிலை இங்கே வர்ணனையை கம்பன் நமக்கு தெரியாதா, வர்ணிப்பதில் அவனுக்கு மிஞ்சி ஆள் இல்லை, வர்ணிக்கிறான். அங்கே கொடிகளினுடைய தோற்றத்தை வர்ணிக்கிறான். மையர் மலரின் நீங்கி யான்சை மாதவத்தின் வந்து செய்யவள் இருந்தாள் என்று செழுமணி கொடிகளிலும் கைகளை நீட்டி அந்த கமலச்செங்கன் ஐயனை உள்ளைவா என்று அழைப்பது போன்றதம்மா. அந்த கொடிகள் மிதிலை நகராகி எங்கள் நகர் செய்த தவத்தினால் மையறு மலரின் நீங்கி தாமரை மலரை விட்டு அந்த திருமகள் எங்கள் நகரிலே வந்து இருந்தாள். ஆகவே கமலச்செங்கன் ஐயனை, திருமாலை, ராமச்சந்திர மூர்த்தியை, தாமரை போன்ற கண்களை உடைய ராமச்சந்திர மூர்த்தியை உள்ளே வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா என்று அந்த கொடிகள் அழைப்பது போல இருந்தன. இதை கூட அன்னைக்கு அழகா வெள்ளி இலக்கிய மடையில நம்ம நெல்லை தீபன் ஐயா பேசுகிற போது சொன்னார். சிலப்பதிகாரத்துக்கும் கம்பராமாயணத்துக்கும் இந்த கொடிகளை குறித்து ஒரு ஒப்புமை சொன்னார். சிலப்பதிகாரத்தில் கண்ணகியும் கோவலனும் மதுரை நகரை நோக்கி போகிற பொழுது அங்கே உள்ள கொடிகள் வராதே வராதே என்று ஆடியதை போல் இளங்கோவடிகள் எழுதியிருக்கிறார். இங்கே கம்பர் உள்ளை வா உள்ளை வா என்று அழைப்பது போன்று அந்த கொடிகள் அழைத்தன என்று சொன்னார். அது எப்படிங்க ஒரே கொடி இப்படியும் அழைக்க அங்கேயும் அழைக்க அப்படின்னா, அவரு அதுக்கு அழகாக ஒரு விளக்கம் சொன்னார். என்ன சொன்னாருன்னா, அங்கே உள்ள கொடி இப்படி கொடி, நம்ம தேசிய கொடி மாதிரி வராதே 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 என்று ஆடியது. இங்கு உள்ள கொடி
நம்ம தோரண கொடி இப்ப நம்ம இதெல்லாம் கட்டுவாங்கல்ல, இப்படி தலை இப்படி கட்டு விடுவாங்கல்ல, மேலிருந்து இருந்து கீழாக, அது வா 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 என்று அழைப்பது போல இருந்தது என்று அழகாக ஒரு நயம் சொன்னார். அப்படி அந்த கொடிகளுடைய தோற்றத்தை அங்கே காட்சிப்படுத்துகிறார். அதாவது நம்ம பாருங்க எப்படி அதாவது ஒரு ஒரு நகரத்தை ஒரு டைரக்டர் மாதிரி ஒரு ஒரு நகரத்தை பார்க்கணும். ஒரு நகரத்துக்கு போகும்போது லாங் வியூ தானே பார்ப்போம். லாங் வியூ தூர பார்வையில பார்க்கும்போது என்ன தெரியும்? அந்த ஊர்ல உள்ள அந்த மதில் தெரியும். அந்த மதில்ல உள்ள கொடி தெரியும். அது வீட்டுக்குள்ள அந்த அந்த ஊருக்குள்ள குளமா தெரியும் தெரியாது. அந்த குளத்தை பத்தி அவர் சொல்லல. முதல்ல அந்த மதில் தெரிகிறது. அந்த மதிலில் உள்ள ஆடுகிற கொடிகள் தெரிகின்றன. அந்த கொடிகளை முதலில் காட்டுகிறார். பிறகு அவர்கள் அந்த மதிலை தாண்டி அந்த 3 பேரும் உள்ள போறாங்க. போன உடனே அங்கே பல்வேறு காட்சிகள் காணுகின்றன. இந்த காட்சிகள் எல்லாம் எதை சொல்லுகின்றன என்று சொன்னால், அந்த அந்த நகரத்தினுடைய சிறப்பை, தன்மையை சொல்லுகின்றன. இந்த நகரம் எப்படிப்பட்ட நகரம் என்பதை சொல்லுகின்றன. அங்கே யானை போர் நடக்கிறது. அது வேடிக்கையாக யானை போர் போடுறாங்க. இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் அந்த கோழி சண்டை போடுறாங்க பாருங்க. அந்த மாதிரி அந்த ஊர்ல யானை போர். அந்த யானையும் ஒரு காதலனும் காதலியும் ஊடல் கொள்வார்கள் இல்லையா? பொய்யாக ஒரு கோபம் கொண்டு கொண்டு ஊடல் கொள்வது போல அந்த யானைகள் ரெண்டும் பொய்யாக ஒரு ஒரு கோபத்தை, ஒரு சினத்தை வருவித்துக் கொண்டு அவர்கள் மோதிக்கொண்டு அங்கே இருந்தார்கள். பிணக்கு கொள்வது போல அவைகள் போரிட்டுக் கொண்டிருந்தன. அதனை சுற்றி அந்த ஊர் மக்கள் அவற்றை ஊக்கப்படுத்தியும் உற்சாகப்படுத்தியும் அதனை கண்டு கொண்டு ரசித்தார்கள் என்று அந்த மிதிலை காட்சியினுடைய அந்த ஒரு நிகழ்ச்சியை இங்கே காட்டுகிறார். பிறகு இங்கே உள்ளே போகிறார்கள். உள்ளே போன உடனே அந்த மதிலை பார்க்கிறார்கள். பிறகு அங்கே போகிறார்கள். அந்த வீதியிலே செல்கிறார்கள். அந்த வீதியினுடைய தன்மை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இந்த யானைகள் மோதுவதால் அவற்றினுடைய அந்த மத நீரானது, அந்த மதிரீனாது அப்படியே ஒழுகி அது கரிய ஆறாக ஓடுதான். பிறகு அந்த குதிரைகள் அங்கே ஓடி 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 பயிற்சி போடுவதால் அதனுடைய வாய் நுரை அது வெள்ளை நுரையாக அதிலே கலந்து அது ஒரு வெள்ளை நதியாக அங்கே மாறுகிறது. தேர்கள் அதிகமாக ஓடி 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 அந்த இடம் புழுதியாக மாறுகிறது. இப்படி அந்த தேர்வானது எப்படி இருக்குன்னா கருப்பா ஒரு நதி ஓடுற மாதிரியும் வெண்மையா ஒரு நதி ஓடுற மாதிரியும் புழுதி பறக்கிற மாதிரியும் அந்த தெருக்கள் இருந்தன என்று சொன்னால் அவ்வளவு செல்வமாக அவ்வளவு படைபலங்களோடு அந்த உற்சாகமான நகரமாக அது இருந்தது என்பதை சொல்லி வருகிறார். அது இல்லாம ஆண்களும் பெண்களும் இன்பம் துய்த்து அவர்களுடைய மாலைகள் கழுத்தில் அணிந்த மாலைகளானது அந்த மாலைகள் அதை கழற்றி வீசி வாடி போய் கழற்றி வீசி அதில் உள்ள வண்டுகளோடு தரையிலே கிடந்தன. வண்டோட அந்த மலரோடுல வண்டோட அந்த மாலைகள் எல்லாம் தரையிலே வீசப்பட்டு அங்கே கிடந்தன என்று அந்த மக்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தார்கள் என்பதை அழகாக எல்லோரும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய ஒரு நகரமாக அந்த மிதிலை நகர் இருந்தது என்பதை அழகாக காட்டுப்படுத்துகிறார். யாரு? கம்பநாடர். பிறகு அங்கு மகளிர்கள் ஆடல் ஆடுகிறார், நடனம் ஆடுகிறார்கள். அந்த காட்சியை காண்கிறார். கைவழி நயனம் செல்ல, கண் வழி மனனும் செல்ல, ஐயனும் இடையா ஆடும் ஆடக அரங்கு கண்டார். கண்வழி புகுந்து கருத்தினில் கலந்த மின்னொளியே ஏன் மௌனம். கண்வழி கைவழி நயனம் செய்ய, அந்த நயனம் செல்ல, இந்த கை அப்படின்னா அந்த பரதநாட்டியம் ஆடுகிற பொழுது இந்த கை போனுச்சுன்னா அந்த அவளுடைய கண்ணும் அங்கே நோக்கி போகிறது. அந்த கண் வழி மரணம் செய்ய, அவளுடைய கண்ணு போற வழி பார்க்கிறவளுடைய மனம் நம்ம மனம் செல்கிறது. ஐய நுண்ணிடையார், நுண்ணிய இடைகளை மெலிய இடைகளை உடைய அந்த பெண்கள் ஆடுகிற ஆடக அரங்கம் கண்டார். அவளுடைய கை வழி அவளுடைய கண்ணு செல்லுது. அவ கண்ணு போற போக்குல நம்ம உட்கார்ந்துருக்கவங்க எல்லாருடைய மனமும் செல்கிறது. அப்படிப்பட்ட நுண்ணிய இடையக்கூடிய அந்த பெண்கள் ஆடக்கூடிய அழகிய பெண்கள் ஆடக்கூடிய ஆடக அரங்கு, அந்த ஒரு அரங்கத்தினை அவர்கள் பார்த்தார்கள். பிறகு அந்த மாதர்கள் ஊசல் ஆடுகிறார்கள், ஊஞ்சல் ஆடுகிறார்கள். அதுக்கு அழகான ஒரு ஊமை போடுறார். மாசுரு பிறவி போல வருவது போவதாகி ஊசலில் மகளிர் மைந்தர் சிந்தையோடு உழவ கண்டார். இந்த பிறவியானது பொய்த்து வருது பாருங்க. ஒரு பிறவி எடுக்கிறோம், பிறகு மறுபிறவி எடுக்கிறோம், ஒரு பிறவி எடுக்கிறோம், மடிக்கிறோம், பிறகு மறுபிறவி எடுக்கிறோம். இப்படி மாறி மாறி பிறவி எடுப்பது போல இந்த ஊஞ்சலானது இந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் வந்து, இந்த பக்கம் போய் இந்த பக்கம் வந்துன்னு அப்படி விளையாடுகிறான் கம்பன் அந்த ஓமையில். அப்படி அந்த ஓமையை போட்டு அந்த இடத்துல அந்த அந்த காட்சியை வர்ணிக்கிறார். பிறகு கடை வீதிகளை பார்க்கிறார்கள், குதிரைகள் சுழன்று ஓடுகின்றன, அதை பார்க்கிறார்கள். மாடங்களில் மாதர்கள் இருக்கிற காட்சியை கம்பன் காட்டுகிறான். மதுவருந்தி ஊடிய மகளிர்களுடைய முக காட்சியை காட்டுகிறான். மகளிர்கள் பந்தாடுகிறார்கள், அதற்கு பாடல் எழுதியிருக்கிறான். பொங்குக நங்குளை மண்டிய கெண்டை புரண்டாட என்று அந்த நம்ம இலக்கிய பாடல்கள் சிற்றிலக்கிய பாடல் வருவது போல மகளிர் பந்தாடுகிற காட்சியை பாடுகிறார். அவர்கள் வட்டாடுகிற இடங்களை பாடுகிறார். நீர்நிலைகளை காட்டுகிறார், அங்கே பெண்கள் ஆடுகிற காட்சியை பாடுகிறார். பிறகு மைந்தர்கள் வட்டாடும் இடங்கள், விளையாடும் இடங்கள்,
இளமைந்தர்களுடைய காட்சி, பூஞ்சோலைகள் காட்சி, அரண்மனையை சூழ்ந்துள்ள அகழி, இப்படி ஒன்னா பார்த்துக்கிட்டு இருக்கிற பொழுது இப்ப மதிலை தாண்டி நடுப்பதிக்கு வருகிறார்கள். பிறகு அந்த அரண்மனையை சுற்றி அகழி இருக்கிறது. இப்ப அந்த அகழியை பார்க்கிறார்கள். பிறகு அகழியை தாண்டி வருகிற பொழுது கன்னிமாடத்தை பார்க்கிறார்கள். அந்த கன்னிமாடத்தில் பார்க்க நிற்கிற பொழுது அந்த கன்னிமாடத்தில் பார்க்காத ஒரு காட்சியை பரந்தாமன் பார்த்து விடுகிறான். அங்கே யார் இருக்கிறான்னா, பொன்னின் சோதி, போதினின் நாற்றம், பொலிவே போல் தென் உன் தேனின் தீம் சுவை, செஞ்சொல் கவி இன்பம், கன்னிமாடத்து உம்பரின் மாடே, களி பேடோடு அன்னம் ஆடும் முந்துரை கண்டு அங்கு அயல் நின்றார். இந்த இடத்துல இந்த பாட்டினுடைய சிறப்பு என்னன்னா, பொன்னின் சோதி, அதாவது தங்கத்தினுடைய அந்த ஜொலிப்பு, அது கண்ணுக்கு இன்பம், கண்ணுக்கு குளிர்ச்சி இருக்கும். அந்த கண்ணுக்கு இன்பம் தரக்கூடியது அந்த ஜொலிப்பு, சோதி. போதினின் நாற்றம், அந்த மலரினுடைய நாற்றம், மலரினுடைய மனம், அது அந்த நுகரும் பொறியாகிய அந்த நாசிக்கு இன்பம் தரக்கூடியது. பொலிவே போல் தென்முன் தேனின் தீம் சுவை, தேனினுடைய சுவை, அது உண்பதற்கு, சுவைப்பதற்கு இன்பம் நல்குவது. செஞ்சொல் கவி இன்பம், அற்புதமான சொற்களை போட்டு எழுதக்கூடிய கவி தருகிற இன்பம் என்பது செவிக்கு இன்பம். இந்த 5 புலன்களுக்கும் இன்பம். இந்த 4 இன்பம் சொல்லிட்டாரு. இன்னொரு இன்பம்ங்கிறது ஊய்த்து உணர்வு, தொட்டு உணர்வது. அது இதன் மூலமாக நாம் உணர்ந்து கொள்வது. நாளுடைய அந்த பண்புகளை கொண்டே அவள் எப்படிப்பட்டவள் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி 5 புலன்களுக்கும் இன்பம் தருகிற ஒரு பெண்ணாக சீதை அந்த இடத்துல கன்னிமாடத்துல இருக்கிறார். இதை பார்த்த உடனே அவர்கள் பார்க்கிறார்கள் அந்த பெண்ணினுடைய உருவம். எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு பாருங்க கம்பர். ஒரு பெண்ணை எப்படி வர்ணிப்பீங்க? அவள் கண்ணுக்கு அழகு அப்படின்னா ஒரு பொடிக்கு மட்டுமே அவள் அழகானவளாக இருப்பாள், இன்பம் தரக்கூடியவா இருப்பாள். அந்த முதல் காட்சியிலேயே சீதை எல்லாரையும் மிஞ்சிப்பா. அவளுக்கு இணையே கிடையாது. 5 புலன்களுக்கும் இன்பம் தருகிற ஒரு பொருள் யாரு? அந்த சீதை. அவளை கன்னி மாடத்து மேலே அங்கே அவர்கள் பார்க்கிறார்கள் என்று 5 புலன்களுக்கும் இன்பம் தருகிறவளாக சீதை அங்கே இருப்பதை அவர்கள் காட்டுகிறார் அழகாக. பிறகு சீதைக்கு ஊமை கூற முடியாது, ஏனென்றால் அவள் ஊமை கடந்தவள். எல்லா பெண்களுக்கும் ஊமையாக யாரை சொல்வாள் என்று சொன்னால் திருமகளை சொல்வாள். அந்த திருமகளை மிதை சீதையாக பிறந்திருக்கிறாள். அவளுக்கு என்ன ஊமை சொல்ல முடியும்? அழகாக ஒரு பாடல் போடுகிறார். என்ன சொல்றார்? சீதையை பார்த்தவர்கள் அவள் மேனி அழகிற்கு எல்லை காண முடியாது, ஆகவே நமக்கு இமையா நாட்டம் இல்லையே என்று மன்னவர்கள் வருந்தினார்களாம். இந்த மன்னவர்கள், பூமியில் இருக்கவர்கள் அவளுடைய அழகை பார்த்து கொண்டே இருப்பதற்கு நம்மளுடைய கண்கள் இமைக்காத அந்த தன்மையை பெறவில்லையே, தேவர்களை போல இமைக்காத தன்மையை பெறவில்லையே, டக்கு டக்குன்னு நம்ம வரைச்சிடறமே, அந்த சமயத்தில் அவருடைய அழகை பருகாமல் விட்டு விடுகிறோமே என்று மன்னவர்கள் கவலைப்பட்டார்கள். தேவர்கள் என்ன சொன்னார்களாம்? நமக்கு இமய நாட்டம் இருக்கு, ஆனாலும் 2 தானே இருக்கு, இன்னொரு 1000 கண்ணு இமைக்காத கண்கள் இன்னொரு 1000 கண்ணு இருந்தா அவளுடைய அந்த பேரழகை, பேரெழிலை, திருவருளை முழுமையாக உணர முடியுமே என்று விண்ணவர்கள் வருந்தினார்களாம். அப்படி மன்னவரும் விண்ணவரும் வருந்துகிற அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு அழகு பெண்ணாக அங்கே சீதை இருந்தாள் என்பதை அழகாக இங்கே பாடுகிறார். சதகோடி மின் சேவிக்க மின் அரசு என்னும்படி அங்கே நின்றாள். அந்த மாடத்தில் கோடிக்கணக்கான மின்னல்கள் சேர்ந்து நின்ற ஒரு மின் அரசு, மின்னலுடைய அரசியை போல அங்கே யாரு சீதை நின்றாள் என்று அழகாக பாடுகிறார். ஒரு சினிமா பாட்டோட ஒரு 20 கோடி நிலவுகள் சேர்ந்து பெண்மை ஆனதோ, என் எதிரே புன்னகை செய்ய கண் கூசுதோ. 20 கோடி நிலவுகள் ஒன்னா சேர்ந்து ஒரு பெண்ணாச்சான். அந்த நிலவு ஒண்ணு சேர்ந்து அது புன்னகை இருந்துச்சுன்னா அது அதை விட ஒளியா இருக்கும். அந்த ஒளி கண்ணை கூசுதான் என்று ஒரு திரைப்பட பாடல் இப்ப சமீபத்தில் வந்த ஒரு பாடல் இருக்கு. அது மாதிரி மின்னல் சேர்ந்து ஒரு பெண் வந்தா அந்த பெண் எப்படி இருப்பாள்? அவ சிரிச்சுட்டா என்ன ஆகும்? அவ்வளவுதான். அப்படி சதகோடி மின் சேவிக்க மின் அரசு எனும்படி அங்கே சீதை நின்றாள். பிறகு அந்த சமயத்துல அப்படி ஒரு கணம் ராமபிரானும் சீதாதேவியும் ஒருவரை ஒருவர் கண்டுகொள்ளல்.
இந்த உலகத்தில இந்தியாவில் பிறந்தவர்கள், தமிழராக பிறந்தவர்கள், கொஞ்சமாவது இந்த இலக்கிய அறிவு, கதை கேட்கிற பழக்கம் உள்ள அனைவரும் மறக்க முடியாத ஒரு காட்சி இந்த காட்சி. அவன் வாழ்நாளில் எப்படியாவது அவர்கள் செவிகளுக்குள் சென்று சேர்கிற ஒரு காட்சி இந்த காட்சி. எப்படி சீதையும் ராமனும் முதலாக சந்தித்தார்கள் என்பது அற்புதமான காட்சி. எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். எண்ணர் நலத்தினால் இணையல் நின்றொழி கண்ணொடு கண் இணை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலைபெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான். யாரு முதல்ல பார்த்தது? அண்ணன் தான் பார்த்தான். அதுலயும் கம்பர் எவ்வளவு நெறியோட சீதையை பின்னாடி அவரை பத்தி எழுதுவாரு. சீதையை பத்தி நிறைய எழுதுவாரு. சீதையினுடைய அந்த விரகதாபத்தை, அவன் ராமனை பிரிந்து அவளை பார்த்தவுடன் அவள் படுகிற பாட்டை பற்பல பாடல்களில் கம்பன் பின்னாடி வர்ணிப்பார். அதை பார்த்தா நமக்கு சீதையை பத்தி சந்தேகம் வந்துருங்கிறதுக்காக என்னமோ தெரியல. சீதை எப்படி நெறிப்பட்டவள் என்பதற்காக அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான். முதல்ல யார் பார்த்தா? ராமன் தான் பார்க்கிறான். பார்த்ததுக்கு பிறகு அவள் பார்க்கிறார். கண்ணோடு கண் இணை கவ்வி ஒன்றையொன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட. இதெல்லாம் இதை விரிச்சிட்டு போனா ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். எனக்கெல்லாம் கொஞ்சம் தான் தெரியும். இதுல ஐயா பொன் வேலுமையில் இருக்காங்க, ஐயா KG ராஜேந்திர பாபுலாம் இருக்காங்க. இவர்களை விட்டால் ஒரு 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 10 நாளைக்கு பேசுவாங்க இந்த ஒரு பாட்டை குறித்து. அப்படி ஒரு ஆணும் பெண்ணும், அதாவது மாறி புக்கு எய்வதற்கான அந்த காட்சிக்கு நீங்க சரியான ஒரு பாட்டை போடணும். கண்ணதாசனை ஏன் தூக்கி வச்சு நிக்கிறான் எல்லாரும் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், அந்த காட்சிக்கு தகுந்த வார்த்தைகளை போட்டு அந்த கணத்தை அந்த பாடல் வரிகளில் கொண்டு வரணும். அப்பதான் அவன் கவி சக்கரவர்த்தி, அவன் கவி வேந்தன். நீங்க இந்த பாட்டுல ஒரு வரி எடுக்க முடியாது, ஒரு வார்த்தை எடுக்க முடியாது. இதை விட எளிதா உலக கவிஞர் யாராலையும் அந்த அந்த ஒரு சந்திப்பை உங்களால சொல்ல முடியாது. கண்ணோடு கண் இணை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும், சாப்பிட ஆரம்பிச்சிச்சு ஒன்னே ஒண்ணு, நிலை பெறாது அது உண்றது அவங்களால தடுக்க முடியவில்லை, உணர்வும் ஒன்றி போச்சு. அண்ணலும் நோக்கினான் அவள் நோக்கினான். அந்த பார்வையிலேயே அவ்வளவும் முடிஞ்சிருச்சு. என்ன ஒரு தெய்வீகமான காதல்! அழகாக அந்த பாடல்ல அவர்கள் நிற்கிறார்கள். இருவருடைய மன உணர்ச்சியும் ஒன்றுபட்டு ஒரு தன்மை உடையதாக அந்த காதல் ஆகிவிட்டது. நோக்கிய நோக்கெனும் நுதி கொள் வேல் இணை ஆக்கிய மது கையான் தோளில் ஆழ்ந்தன வீக்கிய கனை கழல் வீரன் செங்கனும் தாக்கணங்கு அணையவள் தனத்தில் தைத்தது என்று பாடுகிறார். அவளுடைய வேல், 2 வேல் இணை, வேல் இணைனா அவளுடைய கண்கள் அவனுடைய தோலை பார்த்த அந்த தோல் அழகிலே இழைத்து போய்விட்டன. செங்கனும் சீதையினுடைய அழகை இங்கே ரசிக்க ஆரம்பிக்கிறான். அது பாருங்க, அது அவன் அதாவது அகலிகையை பார்க்கிறான், அன்னை என்று கும்பிடுகிறான். அழகின்மை இல்லாதவள் அகலிகை. இந்திரனே படாத பாடுபட்டிருக்க ஆசைப்பட்டு, அவ்வளவு அழகுடையவள். அவளை பார்த்த உடனே ராமன் அன்னைங்கிறான், அவனுடைய குணம். ஆனால் இந்த பெண்ணை பார்த்த உடனே அவளுடைய அழகை இவன் ரசிக்க ஆரம்பிக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் அப்ப அவர்களுக்கு இணை, இவனுடைய உயிராக அவள் இங்க இருக்கிறாள். அந்த உயிரை திரும்ப பெறுவதற்காக முதலில் இங்க வந்திருக்கிறான். அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். அந்த உணர்ச்சியினுடைய வேகத்தை நம்ம மீறி நம்ம நடக்கக்கூடிய எவ்வளவோ செயல்கள், பார்த்தவுடன் காதல் என்று சொல்கிற அந்த மாதிரி அவர்கள் ஒருவரை ஒருவர் மன உணர்ச்சியில் ஒன்றுபட ஆரம்பிக்கிறார்கள். ஆகவேதான் அவன் கொஞ்சம் ஆழமா சீதையை பார்க்கிறான். பருகிய நோக்கு என்னும் பாசத்தால் பிணித்து, பருகிய நோக்கு என்கிற பாசத்தால், அந்த பாச வலை எது மாதிரி இருக்குன்னா அவருடைய நோக்குங்கிற அந்த கண்ணாலதான் அந்த பாசமானது பிணைக்கப்படுகிறது. அந்த கண்ணு பார்க்காம இருந்தாங்கன்னா 2 பேர் விலகி போயிருப்பார்கள். அந்த நோக்கி என்கிற பாசத்தால் பிணைத்து ஒருவரை ஒருவர் தம் உள்ளம் ஈர்க்கப்படுவதால் வரிசிலை அண்ணலும் வாழ்க்கண் நங்கையும் இருவரும் மாறி பூக்கு இதை என்கிறார். அழகாக பாடிக்கிட்டே போறாரு. வரிசிலை அண்ணல்னா வில்லுடைய ராமன், வாழ்க்கண் நங்கை அப்படின்னா தன்னுடைய கண்களிலே வாழாக வச்சிருப்பா. ஒரு வேல்படையும் ஒரு வில்படையும் வாழ்படையும் மோதுகின்றன ரெண்டும். குடியிருந்த கோயிலர் பாட்டை, உன் விழியும் என் வாளும் சந்தித்தால், உன் விழியும் என் வாளும் சந்தித்தால் ஒரு பாட்டு வரும். அதே மாதிரி இங்க இவனுடைய சிலை உடைய, அதாவது அந்த வில்லை உடைய ராமன் வாழ்க்கண் நங்கை, அவன் கண்கள் ரெண்டும் வாழ் போல் கூர்மையானவை. அவர்களுடைய அந்த நங்கையும் இருவரும் மாறி பூக்கு இதயம், 2 பேரும் மாறிட்டு இதயங்களும் மாறி மாறி போய்விட்டன.
தன் பார்வையால் காதல் கொண்டு ஒருவர் மற்றவருடைய மனதிலே குடிகொள்கிறார்கள். இது அதுக்கப்புறம் தான் அருமையான பாட்டு. மருங்கிலா நங்கையும் வசையில் ஐயனும். இது வரைக்கும் வசையில் ஐயன், இது வரைக்கும் ராமன் மேல ஒரு துளி உங்களால தப்பு சொல்ல முடியாது. மருங்கிலா நங்கை, இடை என்பதே இல்லாத நங்கை அவள், உத்தம சாதி பெண். வசையில் ஐயன், வசையில் ஐயன்னா எந்த ஒரு தவறும் சொல்ல முடியாத ஐயன். ஒருங்கிய இரண்டு உடற்கு உயிர் ஒன்றாகினார். ரெண்டு உயிர், ரெண்டு உடம்பு ஒரு உயிர். இதெல்லாம் நிறைய பாட்டு நம்ம கேட்டோம். இப்ப இந்த சினிமா பாட்டுல நிறைய வந்துருச்சு. ரெண்டு உடம்பு ஒரு உயிருங்கிறதெல்லாம். ஆனா இப்போ இவ்வளவுக்கும் ஆரம்பத்துல கம்பன் தான் அடி எடுத்து கொடுத்துருக்காரு. இந்த பாட்டுலயும் தெரியுது. ஒருங்கிய இரண்டு உடற்கு உயிர் ஒன்று ஆயினார். கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ. கருங்கடல் பள்ளி அப்படின்னா பார்க்கடலில் திருமாலும் திருமகளும் இருக்கிறார்கள். அவர்கள் அங்கே ஒன்றாக இணைந்து பிரிந்து போய் பிறகு கூடினால் பேச வேணுமா? ரெண்டு பேரும் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பக்கத்துல இங்க யாரு முனிவர் இருக்கிறாரு, அவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க. அவங்க மணிமாடத்துல இருக்கிறா, இவங்க கீழே நிக்கிறான். பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை. பேச வேணுமா? அதுக்கப்புறம் பேசுறதுக்கு வேலை இல்லை, எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு என்கிற அளவிற்கு சொல்லுகிறார். இதுக்கு அழகாக ஒரு நயம் சொல்லுவார் வாரியார். என்ன சொல்லுவாருன்னா, கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேச வேண்டும். கருங்கடல் பள்ளினா எப்படி கருங்கடல் அப்படின்னா திருமாலினுடைய, அது பாற்கடல் தான். இந்த பாற்கடல் எதுக்கு கருங்கடல் என்று சொன்னால், அந்த திருமாலினுடைய அந்த கரிய நிறம், அந்த கரிய நிறமானது, அந்த பவள நிறமானது, அந்த ஒளிப்பட்டு அந்த பாற்கடலானது கருங்கடல் ஆகி தெரிகிறது. அந்த கருங்கடல் நிறத்துக்கு மாறிவிட்டது. அப்படி அந்த கருங்கடல் பள்ளி, அந்த கருங்கடலுடைய அந்த அந்த கருங்கடலில் பாம்பை தலையாக கொண்ட பள்ளி அறையில் அவர்கள் இருந்த ராமனும் திருமாலும் திருமகளும் கலவி நீங்கி பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோன்னு போட்டிருக்கலாம். எதற்கு போய் என்கிற ஒரு வார்த்தையை போடுகிறேன். அதுக்கு அழகா நான் ரொம்ப ரசிச்சேன் அந்த பாட்டு. ஒரு காய்கறி கடைக்கு போனீங்கன்னா அவன் கொசுரி போடுவான். ஒரு கிலோ கத்திரிக்காய் வாங்கினீங்கன்னா ஒரு கத்திரிக்காய் நிறைய போடுவாங்க. ஆனா வைரக்கடையில போய் வாங்கினீங்கன்னா அவர் கொசுறு போட மாட்டார். ஒரு 2 கிராம் வைரம் கொடுக்க மாட்டாரு. ஏன்னா உயர்ந்த பொருளுக்கு கொசுறு தேவையில்லை. கம்பன் கவி என்பது உயர்ந்த பொருள். இதில் தேவையில்லாத ஒரு வார்த்தை தேவையில்லை. இந்த உதிரி வார்த்தையெல்லாம் கம்பன் கவி இதுல தேவையில்லை. எதற்காக போய்ங்கிற ஒரு வார்த்தையை இங்க போட்டிருக்கிறார், சொல்லை போட்டிருக்கிறார். கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டும் போனாலும் அதே அதே பொருள் வந்து விடுகிறது. ஆனால் போய் என்று ஏன் சொல்கிறார் என்று சொன்னால், இப்படி அவதாரம் செய்ய முடிவு செய்ததற்கு பிறகு திருமால் பிரிந்து போகிறார், திருமகள் பிரிந்து போகிறாள். 2 பேரும் வெவ்வேறு இடத்துக்கு போகிறார்கள். ரொம்ப ரகசியம் அது. அதாவது திருமகள் பூமிக்கு போகிறாள், மண்மகளாக பிறந்து சன்னகன் கையில வந்து அடைகிறார். திருமால் நெருப்புக்கு போகிறார். அந்த நெருப்புக்கு போவதனால்தான் அந்த அக்கினி, அந்த யாகத்தில் அக்கினி வாயில் இருந்து அந்த பாயசமாக அவர் வந்து அவதரிக்கிறார். அப்ப திருமால் நெருப்புக்கு போனார், திருமகள் புவிக்கு அதாவது மண்ணுக்கு போனார். இப்படி போய் பிரிந்தவர் கூடினார். பிரிஞ்சு போய் திரும்பி வந்தவர்கள் கூடினால் பேச வேணுமா என்று அழகாக அதற்கு அவர்கள் அழகாக அங்கே நயம் காட்டுவார். இப்படி மிக மிக சிறப்பான பாடல்களை எல்லாம் கொண்டு அந்த 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 காட்சியானது நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு பிறகு கொஞ்ச நேரம் நிக்கிறாங்க. நின்ன உடனே ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட் இருக்கும். அதுக்குள்ள இவ்வளவு வேலை நடந்து முடிஞ்சிருச்சு. பிறகு நடக்க ஆரம்பிக்கிறார். ரொம்ப நேரம் நடக்க முடியுமா? யாரு? விஸ்வாமித்திர முனிவர் இருக்காரு. ஒரு நொடி நின்று அவர்கள் பார்க்கிறார்கள். மாடத்துல இவளை பார்க்கிறார்கள். அதற்குள் இவ்வளவு வேலை முடிந்து விடுகிறது. பிறகு நடக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். ஒவ்வொரு இந்த யானை போரை பார்த்த மாதிரி, மற்ற காட்சிகளை பார்த்த மாதிரி கன்னிமாட காட்சியையும் பார்த்து விட்டு நகர ஆரம்பிக்கிறார்கள். போகிற பொழுது இங்கே சீதா பிராட்டின் நிலை ரொம்ப கவலைக்கிடமாக ஆகிவிடுகிறது. மால் உற வருதலும் மனமும் மெய்யும் தன் நூல் உரு மருங்கு போல் நுடங்குவாள். அவளுடைய உடம்பும் அவளுடைய மனசும் அவளுடைய நூல் போன்ற இடை போல நொறுங்குதான். கண்வழி புகுந்த காதல் நோய் பால் ஒரு பிறை என பறந்தது எங்குமே. அழகான பாட்டு, அழகான ஓமை. அதாவது அவ கண்வழி புகுந்த ஒரு காதல் உடம்பு பூரா பரவிருச்சு. அது எப்படி பரவிருச்சுன்னா, ஒரு கொதிக்க வச்சு ஆற வச்ச பால்ல ஒரு துளி பெற போடுவோம்ல, புற ஊத்துவோம் சொல்லும்ல, புற, அந்த ஒரு துளி புரை தயிர் போட்டால் எப்படி அந்த பால் முழுவதும் தயிராக மாறிவிடுமோ,
ஒரு துளி புறையில் அந்த பால் முழுவதும் தயிராக மாறிவிடுமோ அது போல கண் வழி புகுந்த ஒரு சிறிய காதல் நோய் பால் உரு பிறை என பறந்தது என் உடல் எங்குமே என்று புலம்ப ஆரம்பிக்கிறார் சீதை. அவளை சேடியர்கள் அவளை அழைத்து செல்கிறார்கள். பிறகு போய் ஒரு கட்டில படுக்க வைக்கிறாங்க. அந்த மலர்க்கடையில் அந்த மலர்படுக்கையில் அவள் சேர்ந்த உடனே அந்த படுக்கையானது தெப்பத்தி அந்த அவளுடைய உடல் நெருப்பினால், அவள் காதல் அந்த கொதிப்பினால் அது அப்படியே கருகி அப்படியே தீஞ்சு போயிருக்கான் அந்த படுக்கை. உடனே அவளை பார்த்த நிலையை பத்தி செவிலியர்கள்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. இவளுக்கு மனநோய் மாதிரி வந்துருச்சு. புலம்ப ஆரம்பிக்கிறான். என்ன சொல்றா? நெருக்கி உள் புகுந்து அரு நிறையும் பெண்மையும் உருக்கி என் உயிரோடு உண்டு போனவன் பொறுப்பு உரல் தோல் புனர் புண்ணியத்தது கருப்புவில் அன்று அவன் காமன் அல்லனே. அதாவது என் நெஞ்சுக்குள்ள புகுந்து என்னுடைய நிறையும், என்னுடைய நிறைனா என்னது, என்னுடைய தன்மை, என்னுடைய தகுதி, என்னுடைய பெருமை அத்தனையும் பெண்மையையும் உருக்கி என் உயிரோடு உண்டு கொண்டு போய்விட்டான். அவன் மன்மதனா இருப்பானோ? இல்ல இல்ல, மன்மதனா இருந்தா கரும்பு வில்ல வச்சிருப்பான். இவன் என்ன இரும்பு வில்ல வச்சிருக்கான்? இவன் மன்மதனோ? இல்லை, இவன் காமன் இல்லை. ஏனென்றால் இவன் இவன் போர்வில் வைத்திருக்கிறான் என்று அவள் புலம்ப ஆரம்பிக்கிறான். இந்திர நீலம் ஒத்து இருண்ட குஞ்சியும் சந்திர வதனமும் தாழ்ந்த கைகளும் சுந்தர மணி வைர தோளுமே. அப்படியே அந்த அந்த அவனை பார்த்த காட்சியை நினைச்சு பார்க்கிறான். அவன் எப்படிப்பட்டவன்? இந்திர நீலம் ஒத்து இருண்ட குஞ்சி. அந்த இந்திர நீலம் நீளம், அதாவது இந்திர நீலம் எப்படி கருப்பாக இருக்குமோ அதை ஒத்த அவனுடைய குழல், அவனுடைய சடாமுடி. சந்திர வதனம், சந்திர வதனம், அந்த நிலவு போன்ற அந்த அழகிய முகம், தாழ்ந்த கைகள், கைகள் தாழ்ந்து முழங்காலுக்கும் கீழாக. ஆண்களுக்கு வீரர்களுக்கு கைகள் தாழ்ந்து நல்ல நல்ல நீளமா இருக்கும். காமராஜருக்கு பெரிய கையா, அவர் முழங்காட்டாச்சு கீழே வருமா சொல்லுவாங்க. கேஜிஆர் தான் சொல்லணும், எனக்கு தெரியாது. சொல்லுவாங்க முழங்காட்டாச்சு கீழே இருக்கும்ட்டு. அதாவது உயர்ந்த ஜாதி ஆண்களுக்கு கைகள் நீளமா இருக்கும். அவர்கள் வால் சண்டை போறதுக்கெல்லாம் அது ரொம்ப பயன்படும். அவனுடைய தாழ்ந்த கைகள், சுந்தர மணி வைர தோள், சுந்தர மணி வரை தோள், அழகிய மலை போன்ற அந்த தோள். இவையா இவையா இவைகளா? அல்ல அல்ல, முந்தி என் உயிரை அம்முறுவல் உண்டதே. அதாவது அவனுடைய அந்த முடி அழகா, அவனுடைய கையழகா, அவனுடைய முக அழகா, அவனுடைய மலை போன்ற தோள் அழகா, இவையா என்னை கவர்ந்தன, என்னை உண்டன? இல்லை இல்லை, இவங்களுக்கெல்லாம் முந்தி அவனுடைய முறுவல் என்னை உண்டது என்று. அதாவது அழகா சொல்றாரு ஐயா. 250 பாத்திரங்கள் யாரு? கம்பன். இப்ப கம்பன் அது சீதையா பாடுற? கம்பன் தான் பாடுறான். கம்பன் எப்படி சீதையாக உருமாறி அந்த உணர்வுகளை இங்க கொண்டு வர்றான் பாருங்க. அதான் கதையும் கவியும். சீதையா இருக்கா அப்ப கம்பன் பாக்குறா. ராமனை பாக்குற பொழுது அவனுடைய முடியா, அவனுடைய தோளா, அவனுடைய கரமா, அவனுடைய அழகிய முகமா? இல்லை இல்லை, எல்லாத்தையும் முந்திக்கிட்டு அவனுடைய முறுவல் என்ன சாப்பிட்டுச்சு. இந்த கலித்தொகையில கூட எல்லாரும் புகழ் பெற்ற பாட்டு அந்த முறுவல் செய்தான் கல்வன் மகன் என்ற ஒரு பாட்டு. முறுவல் செய்தான், அதாவது காதலர்களுக்கு அந்த காதலனுடைய அந்த முறுவல் அது போறோம். அந்த மாதிரி அந்த முறுவல் தான் அவளை உண்டது என்ற அழகிய. அப்படியே பெதற்றா, பேச ஆரம்பிச்சிடறான். பிறகு சூரியன் அஸ்தமிக்குது. மறுநாள் அது அந்திமாலையை பத்தி ஒரு 2 பாட்டு பாடுறாரு கம்பர். பிறகு பிராட்டி வழக்கம் போல நிறைய பேசுகிறாள், பிதற்றுகிறாள். பிறகு மாலை பொழுது வந்துகிறது. அந்த மயக்கும் மாலை வந்த உடனே மறுபடி புலம்ப ஆரம்பிக்கிறாள். மயக்கும் மாலை பொழுதே நீ போ என்று பாட ஆரம்பிக்கிறாள். பிறகு அந்த இருளை நோக்கி அவள் பாடுகிறாள். அந்த இருளை நோக்கி பாடுகிற பாட்டு ரொம்ப சிறப்பான பாட்டு. அது என்ன பாட்டு? ஆழம் உலகில் பறந்ததுவோ, விஷம் உலகம் பூரா பரவிடுச்சா, அந்த கருப்பு நிறம் பரவிடுச்சா, ஆழி கிளர்ந்ததோ, கடல் பரவி விட்டதா, எல்லோரும் நீல நிறத்தை நினைக்க அதுவாய் நிரம்பியதோ. நீல நிறத்தை திடீர்னு எல்லாருமே நீளமே நினைச்சுக்கிட்டு இருக்க, உலகம் பூரா நீல நிறம் பரவிருச்சோ. காலன் தன் நிறத்தை அஞ்சனத்தில் கலந்து குழைத்து காயத்தின் மேலும் நிலத்தும் மெழுகியதோ. காலன் யமன் அவனுடைய நிறத்தை உலகத்தினுடைய மேலுலகம் கீழுலகம் எல்லாத்தையும் போய் குழைச்சி அழிப்பிட்டானா. இப்படி இந்த இருள் விளைந்ததே என்று
அந்த இருளை பார்த்து புலம்புறாய். அது வரைக்கும் இருளை பார்த்து இவ புலம்பி இருக்க மாட்டான். அந்த இருள் வந்து வந்திருக்கும் போயிருக்கும். இவனை பார்த்த உடனே அந்த இருள் மேல இவளுக்கு கோவம். இந்த கோயில் இந்த இருள் வந்து விஷமா? அவ பாருங்க அந்த இருளை வந்து எப்படி நினைக்கிறா? இப்ப நாம அதுல பாடின பாட்டு பாருங்க. மயக்கும் மாலை பொழுதே நீ போ போ, இனிக்கும் இன்ப இரவே நீ வா வா, இன்னலை தீர்க்கவா. காதல் கொண்கிற பெண்ணு பாடுறா. அவளுக்கு இரவு என்பது இன்பம் தருகிறதாக இருக்கிறது. அதை வா வாங்குறான். ஆனா காதலை காதல் துன்பப்படுகிற சீதைக்கு அந்த இரவு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஆழம் உலகில் பிறந்தது விஷமா? அது ஆழிக்கிற கடல் வந்து ஒப்பிருச்சா? நீல நிறத்தை எல்லோரும் நினைக்க அது எல்லா இடமும் பறந்து கிடக்கிறதா? காலன் யமன் தன்னுடைய நிறத்தை மேலையும் கீழையும் உலகம் பூரா மேல் உலகம் கீழே அப்பிட்டானா? இது என்ன இருள் அப்படின்னு அதை பார்த்து அப்படியே வருந்துகிறார். பிறகு சந்திரோதயம் வருகிறது. அந்த நிலாவானது பறகிறது. அந்த நிலவு அந்த பரவுகிற காட்சியை அழகாக கம்பன் எப்படி சொல்றான் பாருங்க. வண்ண மாலை கைபரப்பி உலகை வளைந்த இருள் எல்லாம் உன்னை எண்ணி தன் மதியத்து உதயத்து எழுந்த நிலாக்கற்றை. அதாவது தன்னுடைய வண்ண மாலை கைபரப்பி தன்னுடைய அதாவது வண்ணமுடைய தன்னுடைய கைகளை பரப்பி உலகை வளைத்த இருளெல்லாம் உலகத்தை வளைத்த இருள் கூட்டத்தை உன்னை எண்ணி அப்படியே சாப்பிடுவதற்கு தன் மதியம் குளிர்மிக்க மதியமாகிய உதயத்தை எழுந்து நிலாக்கற்றையானது எழுந்தது. விண்ணும் மண்ணும் திசை அனைத்தும் விழுங்கி கொண்ட விரி நல்நீர் பண்ணை வெண்ணெய் சடையன் தன் புகழ் சூழுவால் எங்கும் பறந்துள்ளதாம். அந்த அந்த இருளை விளங்க கிளம்புகிற அந்த நதிக்கற்றை அந்த நிலாக்கற்றை பரவுகிறது எப்படி இருக்குன்னா, பண்ணை வெண்ணெய் சடையன் தன் புகழ் சூழ்வது போல பரவுச்சான். அந்த சடையன், அதாவது வெண்ணெய் நல்லூர் சடையப்போலனுடைய புகழ் எப்படி எல்லா இடமும் அந்த இருளை அழித்து அந்த ஒளியை பரப்புவதற்கு பரவுகிறதோ, அந்த நிலா பரவுவது போல புகழ் பரவுவது போல அந்த நிலாவானது பரவுகிறது. என்ன அழகாக ஒரு நன்றி உணர்ச்சி, எவ்வளவு அழகாக பாடல்களை பொறுத்துகிறான். கேள்விப்பட்டது என்னன்னா, அதாவது 1000 பாடல்களுக்கு இல்ல 100 பாடல்களுக்கு ஒரு பாடல் சடையப்ப வள்ளலை புகழ்ந்து கம்பன் பாடியதாகவும், அரங்கேற்றும் போது அதற்கு எல்லோரும் ஆட்சேபனை தெரிவிக்க பிறகு 1000 பாடல்களுக்கு ஒரு பாடல் வைத்ததாகவும் சொல்லுகிறார்கள். இது வரைக்குமே நம்ம ஒரு 3-4 பாட்டு பார்த்துட்டோம். எவ்வளவு அழகாக எவ்வளவு உயரத்துல கொண்டு போய் அந்த சடையப்ப வள்ளலை அவன் கம்பன் வைக்கிறான் என்று பாருங்கள். இந்த இருள் எப்படிப்பட்ட இருள், ஆழம் போன்ற இருள், அதனை உண்ண தலைப்படுவது போல் வருகிறது அந்த வண்ண மலர்கற்றை நிலாக்கற்றை. அந்த நிலாக்கற்றினுடைய வண்ணம் அதனுடைய தன்மை எப்படி இருக்கிறது சொன்னால், வெண்ணெய் நல்லூர் சடையினுடைய புகழ் போல இருந்தது என்று அழகாக அந்த அந்த பாடலை குறிக்கிறான். பிறகு தாமரை சந்திரோதயம் வருகிறது. அந்த சந்திரோதயத்தையும் படிக்கிறான். காம வேதனை நிறைய வருது. பிறகு 3 பேரும் சனங்கனை போய் பாக்குறாங்க. இவங்க இங்க குழம்பிட்டு இருக்காங்க. உடனே கேமரா மாத்துறாரு. இவங்க 3 பேரும் போறாங்க. போயிட்டு சனங்கனை போய் பாக்குறாரு. சனங்கனை பாக்குற பொழுது அவன் போய் ஒரு விருதுகள் எல்லாம் கொடுத்துட்டு இல்ல அவனை எதிர்கொள்ள சென்று தங்குதல். சனங்கனை சந்திப்பதற்காக அதற்கு முன்பாக அவர்கள் ஒரு அரண்மனையில போய் தங்குறார்கள். அவர்களை பார்ப்பதற்கு சதானந்த முனிவர் என்று வருகிறார். இந்த சதானந்த முனிவர் யாருன்னா, நம்ம கௌதம முனிவருடைய பையன், அகலிகையனுடைய பையன். அந்த கௌதம முனிவருடைய பையன் அவன் வந்து அந்த முனிவர் வந்து சனகனுக்குடைய குருவாக அங்கே இருக்கிறார். அந்த சதானந்த முனிவர் அவர் இங்கே வந்து விஸ்வாமித்திரத்தினால அவரை பார்க்க வருகிறார். பார்த்த உடனே இவங்க யாரு என்னன்னு கேட்கிறாரு. அப்பதான் அவர் சொல்றாரு, விஸ்வாமித்திரர் சொல்றாரு, இவ்வள்ளல் தான் இடுத்த வெங்குரல் தாடகை யாக்கையும் அடுத்து என் வேள்வியும் நின் அன்னை சாபமும் முடித்து என் நெஞ்சத்து இடர் முடித்தான் என்று சொன்னான். இவன் யாருன்னு கேட்கும் போது இந்த குழந்தைங்க 2 பேரும் யாரு என்று சதானந்த முனிவர் கேட்கிற பொழுது விஸ்வாமித்திரர் என்ன சொல்கிறார்னா, இவ்வள்ளல் தான் இந்த வள்ளல் இந்த ராமன் தான் இடுத்த வெங்குரல் தாடகை யாக்கை, அந்த கர்ண கடூரமான குரம் கொண்ட தாடகனுடைய யாக்கை உடம்பையும் அடுத்து என் வேள்வியும் என்னுடைய வேள்வியையும் காத்து நின் அன்னை சாபமும் உன்னுடைய அன்னையாகிய அகலிகையினுடைய சாபத்தையும் முடித்து என் நெஞ்சத்து இடர் முடித்தான். என்னுடைய நெஞ்சத்து கவலையெல்லாம் தீர்த்த வள்ளல் இவன் என்று ராமனை அவர் அறிமுகப்படுத்துகிறார். உடனே சதானந்தர் வந்து கோசிகனை பாராட்டுகிறார், விஸ்வாமித்திர பாராட்டுறாரு. என்ன பாராட்டுறாருன்னா, மாதவா நின் அருள் இன்றுதான் உலகில் அறுதியாது இந்த வெற்றி வீரருக்கு. உன்னுடைய அருள் பெற்ற உன் அருள் இருக்கிற இவர்களுக்கு என்ன எது முடியாது இவர்களால். ஏன்னா உன்னுடைய அருள் இருக்கிறது, நீ அருகில் இருக்கிறாய், நீ துணையாக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இவர்களால் எது முடியாது என்று அந்த கௌதமனை அவர் விஸ்வாமித்திர முனிவரை சதானந்த முனிவர் பாராட்டுகிறார். பிறகு சதானந்தர் வந்து ராமபிரானை நோக்கி விஸ்வாமித்திரர் வரலாறு கூறுகிறார்.
யோசிச்சு பாருங்க, இந்த 3 பேர் இங்க உட்கார்ந்துக்கிறாங்க. ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிருவேன். உட்கார்ந்துக்கிறாங்க. சதானந்த முனிவர் வர்றாரு. விஸ்வாமித்திர முனிவர்ட்ட யாருன்னு கேட்கிறாரு. இவர் சொல்றாரு. உடனே இவர் என்ன சொல்றாரு? விஸ்வாமித்திரன், நீ இருக்கும்போது இவங்களுக்கு என்ன கவலை? இவங்கள நீ இருக்கும்போது உங்களால முடியாது என்கிறப்போ, இவங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன விஸ்வாமித்திரர் இவர் இவ்வளவு புகழ்றாரு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். அந்த கேள்விக்கு விடையறுப்பது போல சதானந்த முனிவர் அப்பொழுது விஸ்வாமித்திரருடைய கதையை அவருக்கு சொல்லுகிறார். விஸ்வாமித்திரர் கதை மிக சிறப்பான கதை. எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. அது பெரிய கதை. நான் முன்னாடியே சொன்ன மாரி விஸ்வாமித்திர முனிவன் வந்து ஒரு குருவாக ஒரு முக்கியமான கதாபாத்திரம். ராமாயணத்துல மிக மிக முக்கியமான கதாபாத்திரம். பாலராமனை பலராமனாக ஆக்கியவன் விஸ்வாமித்திரன். பாலராமனை மணராமனாக ஆக்கியவன் விஸ்வாமித்திரன். பாதை தெரியாது போய்க் கொண்டிருந்த ராமனை நல்ல பாதையை காட்டி சீதை ராமனாக ஆக்கியவன் விஸ்வாமித்திர முனிவன். அந்த விஸ்வாமித்திர முனிவனுடைய வரலாற்றை இப்ப சதானந்த முனிவர் சொல்றாரு. உண்மையில விஸ்வாமித்திர முனிவன் வந்து முன்னாடியே பார்த்தோம், அந்த கௌசிகை நதி. அந்த கௌசிகை நதியோடு பிறந்தவன் விஸ்வாமித்திரன். அவன் ஆரம்பத்துல ஒரு பெரிய ராஜா. இந்த ராஜா என்ன பண்றான்? ஒரு நாள் வேட்டைக்கு போறான். தன்னுடைய குழந்தைகள் எல்லாம் கூட்டிக் கொண்டு, தன்னுடைய மைந்தர்கள் எல்லாம் கூட்டிக் கொண்டு வேட்டைக்கு போறான். இப்ப வேட்டைக்கு போகும்போது அங்கே வந்து வசிஷ்ட முனிவனை பாக்குறான். வசிஷ்ட முனிவன் வந்து ஒரு ஆசிரமம் அமைத்துக் கொண்டிருக்கிறான். அங்க போன உடனே விஸ்வாமித்திரர் பார்த்தவன், ராஜா பார்த்தோன்னா, வாங்க வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு வசிஷ்ட முனிவர். நீ சாப்பிடுறது, நீனே ஒரு ஆசிரமத்துல இருக்க, குடிசையில இருக்க, உனக்கு எப்படி என்னால இங்க நாங்க நிறைய பேர் இருக்கோம், எப்படி சாப்பாடு போட முடியும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. உடனே அவர் சொல்றாரு, அதை பத்தி நீங்க கவலைப்படாத, நீ சாப்பிடுறியான்னு கேட்டோம். சரின்ன உடனே அப்ப வசிஷ்ட முனிவன்ட்டு அந்த அந்த ஒரு பசு இருக்கிறது, காமதேனு பசு இருக்கிறது. அந்த காமதேனு பசுவிடம் அவர் சொல்லுகிறார். உடனே அந்த காமதேனு பசுவானது அத்தனை பேர்களுக்கும், விஸ்வாமித்திரருக்கும், கௌசிக ராஜாவுக்கும் சேர்த்து விருந்து கொடுக்கிறது. அந்த விருந்தை சாப்பிட்ட உடனே அவன் வந்து மலைச்சு போயிடறான். என்னடா ஒரு பசு வந்து இவ்வளவு பண்ணிடுதா அப்படின்ன உடனே விஸ்வாமித்திரர் வந்து ஒரு ஆகாத ஆள். இடம் கொடுத்தா மடம் கேட்கிற ஆள். இங்க தசரதன்ட்ட வர்றான். அவன் வந்து வாங்க வாங்க வாங்கன்னா, எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்ன உடனே, சரி நான் வர்றேன்னா நீ வர வேண்டாம், உன் பையனை கூடுறாங்க. இவன் கேட்கறதுல எடக்கு முடக்கான ஆள். இவர் என்ன பண்றாரு? கோவக்காரரு. அந்த கோவக்கார முனிவன் என்ன பண்றான்? இவன்கிட்ட வந்து, சரி இந்த காமதேனு பசு நல்ல பசுவா இருக்கு, நல்ல ஒரு வரம் பெற்ற பரமா இருக்கிறது, நல்ல பலன் தருகிற பசுவா இருக்கிறது. இந்த பசு இந்த அரண்மனை, இந்த ஆசிரமத்துல இருந்து பலன் தருவதை விட என் அரண்மனையில் இருந்தால் நிறைய பேருக்கு பலன் தரும், எனக்கு குடு அப்படின்னு கேட்கிறான். வசிஷ்டனுக்கு வந்து எப்படி கொடுக்க மனசு வரும்? கொடுக்க மனசு வரல. இருந்தாலும் அவர் ரொம்ப சபயோசிதமா ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் வந்து முனிவன், நான் துறவி, என்கிட்ட எதுவும் இல்ல, நான் யாரையும் கொடுக்க முடியாது, இல்லாத எப்படி கொடுக்குறது? நீ வேணா காமதேனு கேட்டு கூட்டு போ, வந்துச்சுன்னா கூட்டு போ அப்படின்னு கேட்கிறாரு. உடனே இவர் என்ன பண்றாரு? தன்னுடைய மைந்தர்களை அனுப்பி அதை போய் அழைச்சிட்டு வர சொல்றாரு. காமதேனு வந்து போக மாட்டேங்குது. இல்ல என்ன உடனே இவங்க வந்து பிடிச்சி இழுக்க பாக்குறாங்க. இழுக்க பார்க்கும் பொழுது தன்னுடைய உடம்பில் இருந்து, ரோமக்கால்கள் இருந்து பல்வேறு படை வீரர்களை உற்பத்தி செய்கிறது. எது? அந்த காமதேனு. இதெல்லாம் கதை. உற்பத்தி செய்து அந்த விஸ்வாமித்திர முனிவர்களுடைய பசங்கள்லாம் அடிச்சு நொறுக்கிடுது. எல்லாத்தையும் அடிச்சு அவனுடைய சேனைகள் புறாத்தையும் அழிச்சிருது. அழிச்சிட்டு உடனே அழிச்ச உடனே மீதி உள்ளவங்க எல்லாம் போறாங்க. இப்ப வசிஷ்டன்ட்ட போய் சண்டைக்கு போறாங்க. என்ன நீ ஒரு மாட்டை வச்சுட்டு சண்டைக்கு வர்ற, பிரச்சனை பண்ற அப்படின்னு உடனே வசிஷ்டன் வந்து அவர்களை எதிர்த்து போரிட்டு அவர்களை கொண்டு விடுகிறார். கொண்டு விடனோடனே உடனே கோபம் வந்துடுது விஸ்வாமித்திர முனி. விஸ்வாமித்திர முனிவன்ல இப்ப கோசிகன் என்கிற அந்த அரசன், அவன் உடனே வந்து தன்னுடைய அம்பை எய்கிறான். எஞ்சி விஸ்வாமித்திர இது வசிஷ்டனை கொல்ல பாக்குறான். அவன் ஒரு முனிவன் தானே, சாதாரண துறவி தானே, அவனை குன்னுருவோம்னு சொல்லிட்டு விசுறான். அவர் என்னடான்னா பிரம்மதண்டம் என்று சொல்லக்கூடிய அவருடைய ஆயுதத்தை வீசுறார். வீசின உடனே அவனுடைய இது கோசிக ராஜாவினுடைய அத்தனை ஆயுதங்களும் புடி புடியா போய்விடுது. வெக்கமாயிருது அவனுக்கு. என்னடா அது, நம்ம இவ்வளவு பெரிய ராஜா இவ்வளவு படையோட வந்தான், ஒரு 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 வசிஷ்ட முனிவன், ஒரு முனிவனை வந்து நம்மளால ஜெயிக்க முடியல என்று திரும்பி போயிட்டு சிவபெருமானை வச்சு ரொம்ப தவம் பண்றான். ஒரு கடும் தவம் பண்றான். சரியான பிடிவாதக்காரன், தவ யோகி. அவன் என்ன பண்ண, தவம் பண்ண ஆரம்பிச்சிடான். தவம் பண்ண ஆரம்பிச்ச உடனே உடனே சிவபெருமான் என்ன கொடுக்குறாரு? அவருக்கு வந்து ஒரு என்ன கொடுக்குறாரு? ஒரு படைகளை கொடுக்குறாரு. அவருடைய படைகளை கொடுக்குறாரு. அந்த படைகளை கொண்டு வந்து மறுபடி சண்டைக்கு வர்றான். மறுபடி சண்டைக்கு வந்து அந்த வசிஷ்டனோட சண்டைக்கு படுறான். சண்டை வந்து அந்த படைகளை விடுற பொழுது கடவுளர் படைகள் ஈரா கற்றன படைகள் யாவும் விட விட முனிவன் தண்டம் விழுங்கியது. அதாவது கடவுளர் படை, சிவபெருமானுடைய படை, இவன் கற்ற படை, இவன்ட உள்ள எல்லா படை எல்லாத்தையும் விட விட அந்த முனிவனுடைய பிரம்ம தண்டம் அத்தனையும் விழுங்கிருச்சான், சாப்பிட்டுருச்சான். இதை இறை கிடைத்ததை போல் சாப்பிட்டு விட்டதான். இப்படி சாப்பிட்ட உடனே என்னடா இது இப்படி பிரச்சனையா இருக்கேன்னு சொல்லிட்டு மறுபடி போயிட்டு
சிவபெருமான்கிட்ட அவன் தவம் பண்றான். தவம் பண்ண உடனே சிவபெருமான் வந்து உருத்திர படை என்று சொல்லக்கூடிய ஒரு படையை கொடுக்குறான். அந்த படையை எடுத்துக்கொண்டு அங்கே போறான். போயிட்டு மறுபடி சண்டை போடுகிறான். போடுகிறப்போ வசிஷ்டன் வந்து அதையும் சுக்குநூறாக்கிறாரு, ஒண்ணும் இல்லாம பண்ணிடுறாரு. உடனேதான் விஸ்வாமித்திர முனிவன், அதாவது கௌசிகனுக்கு புரியுது, எவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தாலும் அத்தனை செல்வங்களையும் அத்தனை பெருமைகளையும் அத்தனை சிறப்புகளையும் தாண்டியது ஒரு தவ முனிவனுடைய பெருமை, ஒரு ஒரு யோகியினுடைய பெருமை, ஒரு ரிஷியினுடைய பெருமை, ஒரு ராஜ ரிஷியினுடைய பெருமை என்பது அத்தனைக்கும் மேற்பட்டது என்றது அப்ப உணர்கிறான். உணர்ந்துட்டு அப்படியே அவனுடைய அந்த இந்த என்ன சொல்றது, அவனுடைய முடி அரசாட்சியை தன்னுடைய இருக்கிற ஒருத்தர் 2 பேர்ட்ட கொடுத்துட்டு இவன் தவம் பண்ண போயிடறான். யாரு? கௌசிகன். கௌசிகன் போய் தவம் பண்ணி பெரிய தவம் பண்றான், கட்டுமையா தவம் பண்றான். தவம் பண்ண உடனே அவன் தவத்தை பார்த்து இந்திரன் வழக்கம் போல அவனுக்கு வந்து பயம் வந்து விடுகிறது. உடனே அவன் திலோத்தமையை அனுப்புகிறான். இதைத்தான் நான் கூட முதல்ல சொன்னேன். என்ன சொன்னேன்னா, சுய வாக்கு மூலம் கொடுக்கிறான் யாரு, விஸ்வாமித்திரன்ட்டு. தருவனத்துள் யான் இயற்றும் தவ வேள்விக்கு இடையூறாய் தவம் செய்வோர்கள் வெறுவர சென்று அடை காம வெகுளி என திருதரிடை விளக்கா வண்ணம் அப்படின்னு பார்த்து பாருங்க. அதாவது தவ முனிவோர்கள் வெறுவர சென்று அடைவது காம வெகுளி. உலகத்தில் எல்லாவற்றையும் விட்டு போன அந்த தவ முனிவர்கள் அவர்களையும் அவர்களால் விட முடியாது. என்னன்னா 2 என்னன்னா, காமம்ங்கிற ஒண்ணு, இன்னொன்னு வெகுளிங்கிற ஒண்ணு, கோபம்ங்கிற ஒண்ணு. இந்த 2க்கும் ஆளானவன் விஸ்வாமித்திரன். இந்த 2 நாளையும் பாதிக்கப்பட்டவர், ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டால் விஸ்வாமித்திரன். அதைத்தான் நான் இங்க சொல்றாருன்னு சொன்னேன். அந்த மாதிரி அது வந்து சுய வாக்கு மூலம். அப்படி அவன் வந்து தவம் செய்கிற பொழுது அவனுடைய தவத்தை கலைப்பதற்காக இந்திரன் திலோத்தமை அனுப்புகிறான். நம்மால் விழுந்துடுறாரு. விழுந்துட்டு திலோத்தமையோட குடும்பம் பண்ணுகிறார். குடும்பம் பண்ண உடனே கொஞ்ச நாள்ல அவருக்கு விளங்கிறது, வெறுப்பு ஏற்பட்டு அவளை 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 விட்டுட்டு உடனே வந்து அவருடைய தவம் எல்லாம் சலன் இறங்கிருது. மறுபடி தவம் பண்றதுக்கு போயிடறான். போகும்போது அங்கே ஒரு கதை வருது. திரிசங்குன்னு ஒருத்தன் வர்றான். அவன் வந்து உடம்போட சொர்க்கம் போகணும் முயற்சி பண்றான். வசிஷ்டர்கிட்ட போய் கேட்கறான். அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பாங்கிறார் அவரு. உடனே அவர் இங்க வர மறுபடி பிரச்சனை பண்றான். பிரச்சனை பண்ணோடனே வசிஷ்டர் வந்து நீ சண்டாளனா போ அப்படின்னு சபிச்சிடறாரு. அவன் சண்டால உருவத்தோட திரும்பி வர்றான். வந்த உடனே விஸ்வாமித்திர முனிவர், அதாவது இப்போ விஸ்வாமித்திர முனிவர் ஆயிட்டாரு கௌசிகர். அவர் என்ன பண்றான், என்ன நீ இந்த கண்டிஷன்ல இருக்க அப்படின்னு கேட்கிறாரு. இந்த மாதிரி வசிஷ்டர் என்ன பண்ணிட்டாருங்க அப்படின்னோடனே விஸ்வாமித்திர முனிவரும் வசிஷ்டரும் எதிரிகள். இப்போ யோசிச்சு பாருங்க. அப்ப எதிரிக்கு எதிரி நண்பன் என்கிற முறையில் திரிசங்கு வந்து இவங்கிட்ட விஸ்வாமித்திர முனிவர் வந்து அவர் என்ன பண்ணிட்டாருங்க. ஏற்கனவே விஸ்வாமித்திரவர் அவரால் பாதிக்கப்பட்டவர். ஆகவே அவன் என்ன அப்படி பண்ணிட்டான், நான் உனக்கு சரி பண்றேன்னு சொல்லிட்டு திருசங்குக்கு வந்து அப்படியே உயிரோட மேலோகத்துக்கு, அதாவது சொர்க்கலோகம் போவதற்கு ஏற்பாடு செய்கிறார். அங்கே யாரா நீ சண்டாளன் வருகிறாய் என்று சொல்லி தேவர்கள் அவனை தள்ளி விடுகிறார்கள். ஐயோ ஐயான்னு அவன் கீழே விழுவான். விழுந்த உடனே ஒரு கோபம் வந்து அவர் அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவனை சுற்றி சப்த மண்டலங்களையும் ரிஷி மண்டலங்களையும் படைச்சு இன்னொரு வானுலகை படைக்க ஆரம்பிச்சிடுறாரு தன்னுடைய தகவல் மேல. நீ இருப்பா, நீ அங்கேயே இருப்பா, நான் வந்து இன்னொரு தேவேந்திரனை ரெடி பண்ணிடுறேன், இன்னொரு கட்சியை ஆரம்பிச்சிடுறேங்கிற மாதிரி அவர் ரெடி பண்ணிடுறாரு. ரெடி பண்ண உடனே எல்லாரும் ஓடி போயிட்டு அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி போயிட்டு மறுபடி கடவுள்கிட்ட போய் வேண்டுகிறார்கள். பிறகு வந்து அந்த திருமால், பிரம்மா, சிவன் எல்லாரும் தனித்தனியா வந்து அவரை சந்திக்கிறாங்க. சந்திச்சு அவருக்கு வந்து நீ ராஜரிஷி என்கிற பட்டம் கொடுக்கிறார்கள். அவனுடைய கோபத்தை தணிவிக்கிறார்கள். இதுக்கு நடுவுல இன்னொரு கதை உண்டு. என்னன்னா, ரிஷிகன் என்கிற ஒருத்தன் வந்து சுபச்சேனன் என்கிற ஒரு பையனை வந்து நரபலிக்கு கொடுத்துறான். நரபலிக்கு ஒருத்தன் வந்து தன்னுடைய மகனை கொடுத்து விடுறான். அவன் போகிற வழியில கௌசிகனை பார்த்து, விஸ்வாமித்திரரை பார்த்து இந்த மாதிரி என்ன கொல்ல போறாங்க அப்படின்ன உடனே அவன் மனசு இறக்கப்பட்டு நீ போ அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மக்கள், தன்னுடைய குமாரர்களை நீங்க யாராவது போங்க, அவனுக்கு பல நரபலிக்கு போங்கன்றான். இவன் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அவனுடைய குழந்தைகள் அவர்களை சபிச்சு விட்டுட்டு இவனுக்கு மந்திரத்தை சொல்லி இவனை வந்து ரட்சித்து விட்டுட்டு பிறகு அவன் போகிறான். இப்படி அவன் கடுமையா தவம் பண்றான். அதற்கு பிறகு தவம் பண்றான். அவன் தவத்துல உலகமே அப்படியே நடுங்குது. அவன் தவத்துல, கடுமையான தவத்துல நடுங்கினதுக்கு பிறகு புண்டரீகனும் புல் திருப்பாகனும் குண்டை ஊர்தி குளிசி மேல, அருமையான பாட்டு, ரொம்ப ரசிச்சு அந்த பாட்டு. புண்டரீகன் தாமரை மலர் வசிக்கக்கூடிய திருமால், பிரம்மா. புல் திருப்பாகன் அப்படின்னா யாரு, கருடனுக்கு சிறந்த பாகனாகிய திருமால், கருடனை ஓட்டுகிற பாகன் யாரு, திருமால். புண்டரீகன்னா தாமரையில் வாழக்கூடிய பிரம்மன். புல் திருப்பாகன்னா கருடப்பறவையில் ஆரோகணிக்கக்கூடிய திருமால். குண்டை ஊர்தி குளிசி, அருமையான வார்த்தை. காளை வாகனத்தை, குண்டை ஊர்தினா காளை வாகனம், அதனுடைய குளிசி, அந்த காளை வாகனத்தை உடைய குளிசியாகிய சிவபெருமானும் மற்றும் உள்ள அண்டர்தாமும் மற்ற தேவர்களும் வந்து அவ்வையின் எய்தி
வேறு என் தபோதரன் தன்னை எதிர்த்தனர். அப்படி தனக்கு இணை செய்ய முடியாத அந்த விஸ்வாமித்திர முனிவனை அவனை எதிர்கொண்டு சந்தித்தார்கள். தனித்தனியாக வந்து சந்தித்தார்கள். பிறகு அவனை நீ ராஜரிஷி, பிரம்ம ரிஷி என்று அவனுக்கு பட்டம் தருகிறார்கள். தேவர்கள் அவனை வணங்குகிறார்கள். அப்படிப்பட்ட ஆலியா இந்த ஆளு, உன் கூட வந்த ஆளு அப்படின்னு விஸ்வாமித்திரருடைய கதையை சதானந்தர் ராமபிரானுக்கும் லட்சுமணனுக்கும் சொல்றாரு. அப்படி எப்படி இருந்திருக்கும் அவங்க 2 பேருக்கும்? என்ன அது தனி வானுலகமே படைத்த ஆளாம். நமக்கு நமக்கு நம்மளுடைய ராஜகுருவாகிய வசிஷ்டனை எடுத்து சண்டை போட்ட ஆளா? இத்தனை பேரை வந்து சாபம் கொடுத்து இத்தனை பேருக்கு ரட்சித்த ஆளா? தேவர்கள் வந்து 3 கடவுளர்களும் வந்து தனித்தனியாக சந்தித்து பட்டம் சூட்டிய ஆளா விஸ்வாமித்திர முனிவர்? சாதாரண முனிவர் என்ன சொல்றாரு? என் உடம்புல சதை இல்லைன்னு தாடகை விட்டு வச்சிருக்காயா அப்படின்னு சொல்ற ஆள் இவரா என்று அவர்கள் அப்படியே வியந்து பார்க்க. அதாவது கம்பன் எப்படி அவர்களை ஒவ்வொரு பாத்திரத்தையும் அறிமுகப்படுத்துகிறான்னு பாருங்க. அது ஒரு பெரிய ஆராய்ச்சிக்குரிய விஷயம். கம்பன் வந்து எப்படி ஒவ்வொரு பாத்திரங்களுக்கும் அந்த அந்த பெருமையை ஏற்றுகிறான், அந்த தன்மையை ஏற்றுகிறான். ஒவ்வொரு பாத்திரங்கள் மூலமாக அந்த பாத்திரங்களுடைய பெருமையை அவன் சொல்லுகிறான். இதற்கு பிறகு இந்த விஸ்வாமித்திரர் மூலமாக இந்த தசரதகுமாரனுடைய பெருமையை பின்னாடி சொல்ல போறாரு, அது வேற. சதானந்தர் மூலமாக விஸ்வாமித்திரருடைய பெருமையை, அவருடைய கதைகளை இங்கே சொல்லுகிறார். முடிச்சிடறேன் ஒரு 5 நிமிஷத்துல. இப்படி எல்லாத்தையும் பாதியிலே நின்று போயிடும். என்னுடைய இப்ப வந்து என்னடானா சொன்னதுக்கு அப்புறம் அவங்க போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் ராமனை தனியா விட்டுறாங்க. ராமனை தனியா விட்ட உடனே என்ன ஆகுது? சீதையை புண்படுத்திய அந்த காதல் நோய் இப்படியே பறந்து வந்து தனிமையில் இருக்கக்கூடிய ராமனை பதம் பார்க்க ஆரம்பித்து விடுகிறது. இந்த காம நோய், காதல் நோய் எப்போ உங்களை பிடிச்சிக்கணும்னா அது பேய் மாதிரி. அது நோய் இல்ல, பேய். நீங்க எப்பொழுதெல்லாம் தனியாக இருக்கிறீர்களோ உங்களை அது வந்து தகராறு பண்ணும். இப்படி தனித்திருப்படப்படுகிற ராமனை அந்த காதல் எண்ணமானது இப்பொழுது கவலைப்பட வைக்க ஆரம்பிக்கிறது. அவன் நினைக்கிறான் யார பத்தி? சீதையை பத்தி. இத வந்து அழகாக அருணாச்சல கவிராயர் நாடக கீர்த்தனையில் பாட்டிருக்காரு. அருமையான பாட்டு, உலகம் பூரா புகழ்பெற்ற பாட்டு, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். யாரோ இவர் யாரோ, என்ன பேரோ அறியேனே, யாரோ இவர் யாரோ நினைச்சு பாக்குறாரு. யாரு? ராமன். காருலாவும் சீருலாவும் மிதிலையில், காருலாவும் சீருலாவும் மிதிலையில், கன்னி மாடம் தன்னில் முன்னே நின்றவர் யாரோ, அவர் யாரோ, என்ன பேரோ. அந்த காட்சி, அதாவது ராமனுடைய உணர்வை கம்பனுக்கு இணையாக இந்த கவிராயர் இங்க கொண்டு வந்திருப்பாரு. அந்த அவர்ங்கிறது சீதையை சொல்றாரு. வண்ண மேகலை தேர் ஒன்று, வாழ்நெடுங் கண் 2, கதிர் முளைதாம் 2, உள்நிவந்த நகையும் ஒன்று என்று உண்டால் என்னும் கூட்டினுக்கு இத்தனை வேண்டுமா? அதாவது அவருடைய கண்ணு ஒரு கூட்டு, அது ஒரு யமன். அவளுடைய மேகலை ஆடுகிற இடை ஒரு யமன், மார்பகங்கள் ஒரு யமன், அவளுடைய புன்னகை ஒரு யமன். இத்தனை இருக்கும்போது இத்தனை எதுக்கு என் உயிர் எடுக்கிறதுக்கு? ஒண்ணு இருந்தா பத்தாதா என்று ராமன் புலம்புறான். அவன் என்ன சொன்னான்? அந்த முறுவல் முந்தி வந்து என்னை உண்டது என்று சொன்னார். இவன் என்ன சொல்றான்? அவ ஒன்னா சொல்ற மாதிரி இவர் ஒன்னா சொல்லி இத்தனையும் வந்து என்ன கொல்லணுமா? அவளுடைய ஏதாவது ஒரு பாகம் எனக்கு பத்தாதா என்று சொல்கிறான். என்று அப்புறம் பிறகு அந்த அவர் பார்க்கிற அதே சந்திரனை இவரும் பார்க்கிறார், அவர் பார்க்கிற இருளை பற்றி இவரும் பாடுகிறார். எப்படி போகிறார்கள். போன பிறகு அன்றைய பொழுது ரொம்ப ஒரு கடினமான பொழுதாக ராமனுக்கும் கழிகிறது. ராமனுடைய அந்த காதல் விரகதாபத்தை அழகாக பல்வேறு பாடல்களில் கம்பர் இங்கே காட்சிப்படுத்துகிறார். அதற்கு பிறகு ராமபிரான் எழுந்துச்சார், ஒரு வழியா எழுந்துச்சிட்டு காலைல எழுந்து ராமன், லட்சுமணன், பிறகு விஸ்வாமித்திரர் 3 பேரும் ஜனகனை போய் பார்க்கிறார்கள். அவனுடைய வேள்விச்சாலையை சேர்கிறார்கள். சேர்ந்ததற்கு பிறகு ஜனகன் அங்கே வைத்திருக்கிறான். ஜனகனை பார்த்து வணங்குகிறார்கள். வணங்கிய பிறகு ராமலக்ஷ்மணர்களை இவர்கள் யார் என்று விஸ்வாமித்திர முனிவரிடம் ஜனகன் கேட்கிறார். கேட்ட உடனே விஸ்வாமித்திரர் சொல்கிறார். இதான் கடைசி பாட்டு, இன்றைய நிகழ்ச்சியினுடைய கடைசி பாட்டு. இருந்த குல குமரர் தமை இரு கண்ணின் முகந்து அழகு பருக நோக்கி. அந்த 2 குழந்தைகளையும் இரு கண்ணின் முகந்து அழகு பருக நோக்கி, 2 கண்களாலும் அழகை பருகி நோக்கி அவர்களை பார்த்து. அது என்ன 2 கண்கள்னு சொல்றான்? கண்ணுனா 2 கண்ணுன்னு சொல்லணுமா? அப்படின்னா சனகன் வந்து மிகப்பெரிய முனிவருக்கு இணையான அறிவுடையவன், தவமுடையவன். அவனுடைய இரு கண் என்பது ஒரு கண் அகக்கண், இன்னொரு கண் புறக்கண். அந்த 2 கண்களாலும் அந்த குலக்குமாரர்களை அவன்
பருகி அந்த அவருடைய அழகை பருகுகிறான், அவர்களை பார்க்கிறான், நோக்குகிறான், பார்க்கிறான், அவருடைய அழகை பார்க்கிறான். பார்த்து விட்டு அருந்தவம் புடிந்த விஸ்வாமித்திரனை அடிவணங்கி, யாரை இவர்கள் யார் உழைத்திடுமின் அடிகள் என உடனே விஸ்வாமித்திரர் சொல்றார், விருந்தினர்கள், இவர்கள் விருந்தினர்கள், நின்னுடைய வேள்வி காணிய வந்தார், உன்னுடைய வேள்வி பார்க்க வந்தார்கள், வில்லும் காண்பார். வேள்வி பார்க்க வந்தார்கள், வேடிக்கை பார்க்க வந்தார்கள். ஆனா வேடிக்கை மட்டும் பார்ப்பவங்க இல்லப்பா, நீ வச்சிருக்கிற வில்லையும் காண்பார். வில்லையும் காண்பார் அப்படின்னோடனே ஒரு முனிவன் கூட வந்ததுனால சாதாரண ஆள் நினைச்சிடாதே. பெருந்தகைமை தயரதன் தன் புதல்வர், பெரும் பெருமை உடைய தசரதனுடைய புதல்வர்கள் என அவருடைய தகைமை பேசல் விட்டுறான். யாருன்னு சனகன் கேட்ட உடனே என்ன சொல்றாரு, வேள்வி பார்க்க வந்தார்கள், என்னுடன் வேடிக்கை பார்க்க வந்தார்கள், வேள்வி பார்க்க வந்தார்கள், ஆனால் ஒரு வில்லையும் காண்பார்கள். சாதாரண ஆள் நினைச்சிடாத, என் கூட வந்த வேலைக்காரன் நினைச்சிடாத, இவர்கள்